திருச்சிற்றம்பலம். மானேற்கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை உள்ள வளர்க்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனல் பொன்னி அணியாவடுதுறை அன்பர்தம் போனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே திஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை சிவஞான மாமுனிவன் மலத்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் சார் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்குமண்டம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் இணைந்து நடத்துவதற்கு துணையாயிருக்கின்ற அத்துணை பெரியவர்கள், அடியார் பெருமக்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியோர்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய மாணிக்கவா சுவாமிகள் அருளி செய்த திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை சிந்தித்து வருகின்றோம். அனாதி முறைமையான பழமை என்று சொல்லி பெருமானுடைய அனாதி என்று சொன்னால் பழமை என்பது காலத்திற்கு வரையறைக்கு உட்பட்டது உட்படாதது என்று ரெண்டு. அந்த வகையில் இது அனாதி முறைமை என்று சொன்னதுனால காலத்தால் வரையறை செய்ய முடியாத பழமை பெருமான். அந்த செய்தியெல்லாம் தொகுத்து சொல்லுவதுதான் இந்த சிவபுராணம் என்று பெரியவர்கள் குறித்தார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நம்முடைய மந்திரங்களிலே முதன்மையான மந்திரமாய் விளங்குகின்ற ஐந்தெழுத்து அல்லது நம்முடைய கடவுளாய் இருக்கின்ற பெருமானுடைய நாமமாக இருக்கின்ற நமச்சிவாயம் எப்படி வைத்தாலும் அது வாழ்க என்று சொல்லி அதற்கு உரியவனாய் இருக்கின்ற பெருமான் நாதன் தலைவனாய் இருக்கின்ற அவனுடைய திருவடி வாழ்க என்றுதான் இந்த நூல் ஆரம்பமே ஆயாது. அந்த நூலை நாம கடந்த ஒரு 5-6 வாரங்களாக சிந்தித்து வந்து போன வாரம் நிறைவா முடிக்கும் பொழுது பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்று அங்கு வந்தோம். பேராது நின்ற என்று சொன்னால் நம்மை விட்டு நீங்காது எப்போதும் கூடவே இருக்கின்ற தன்மையாளன் பெருமான். அவன் கேவல நிலையிலிருந்து எப்பொழுதும் கூடவே தான் இருக்கிறான். நாம் இந்த மலத்தின் காரணமாக நிறைய நேரங்கள்ல அவனை அறியாமல் இருக்கிறோமே ஒழிய அவன் நம்மோடு இல்லாமல் இருந்ததே இல்லை. அதான் கருணை. முதல்லயே சொல்லிட்டாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்னு தான் சொல்றார். அதனால பெருமான் நம்ம கூட தான் இருக்கிறான். பேராது நின்ற பெரும் கருணையினர் சுவாமி பெரிய கருணை. அவன் கருணையினால என்னெல்லாம் செய்யறான் பின்னாடி 12 சொல்றார். முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னென்றான். இந்த வினைகளை எல்லாம் அவனால் தான் அறுக்க முடியும். அதனால முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னென்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன்பன். ஏன்னு சொன்னால் பெரிய நோய் அல்லது துன்பம் என்னங்கிறது இந்த பிறவி துன்பம் தான். அதை நீக்க வல்லவன் யாருன்னா சுவாமி தான். அரும் துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன் நெஞ்சமே என்று ஞானசம்பந்தர் பாடுவார் திருநெல்வேலியில. அந்த அரும் துயர் அப்படிங்கிற பெரிய துயர் எதுன்னு இந்த பிறவி துயர். அருளாளர்களே பயந்த ஒரு பெரிய நோய் எது? பிறவி நோய். வள்ளுவர் கூட அதனாலதான் பிறவி பெருங்கடல்
அதை நீந்துறது ரொம்ப கடினம். அதை நீந்துறதுக்கு யார் உதவி செய்ய முடியும்னா சுவாமி தான் செய்யும். ஆனா அதுல இருந்தும் எடுக்கக்கூடியவன் வினையை நீக்குவான். வினை தான் பிறவிக்கு காரணம். வினை நீக்கினான பிறவி நீக்கிறான். முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பு அறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துரையல் மேய பெரும் கருணையாளன். பின்னாடி சொல்லும் பொழுது சொல்ல சுவாமி சொல்லும் பொழுது பெரும் கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்துனர். வரும் துயரம்னா வினை வயத்தால பின்னாடி வரக்கூடிய துன்பங்களையும் சுவாமி தடுப்பாங்கிறது பொருள். அப்ப வழிபாடு செய்யறவர்களுக்கு, ஏன்னா சில பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, சார் என் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படிதானே சார் நடக்கும், அது மாறாதில்லாங்கிறாங்க. மாறும். எப்பன்னாரு வழிபாடு செஞ்சா மாறும். வரும் பொழுது ஒரு நோட்டு போட்டு வாங்கிட்டு வாரோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதை மாத்துறதுக்கு நமக்கு சுவாமி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். என்னன்னாரு அவனை போய் வழிபாடு செஞ்சா. சுற்றி நின்ற சூழ் வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகே நெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்ளேன் என்றும் புற்றரவ கச்சார்ந்த புனிதா என்றும் ஒளில் ஆரூரா என்றே போற்றாமில்லைங்கிற. சுற்றி நின்ற சூழ் வினைகள் அதையெல்லாம் வீழ்க்க வேண்டும். அப்ப வினையை நம்மால வீழ்த்த முடியும். வினையை வீழ்த்த முடியும்னா என்ன செய்யணும்னாரு பெருமான். வீழ்த்தக்கூடிய வல்லமை உடையவன் அவன்தான், நம்மளால முடியாது. ஆனா நம்ம ஒண்ணு பண்ணலாம், அவன்கிட்ட போய் சரண்டாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அமைப்பாளர் சொல்றாரு பரிகாரம் செஞ்சா நீங்க வாங்குற. நமக்கு ஒரே ஒரு பரிகாரம், பெருமானை போய் வழிபாடு செய்தலும் திருமுறை பாடுதலும், அது பரிகாரம் தான். வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலைமிசை நிலையிலரேன்னு நம்ம ஞானசம்பந்தருடைய வாக்குலாம். ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய்யாகாம சுவாமி பார்த்துக்கிடுவானே. அலைகுணல் ஆகுடு துறை அமர்ந்து இலைநுனை வேற்படை எம் இறையை நலமை ஞானசம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். படிச்சா என்ன கிடைக்கும்னாரு, வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரேன்றார். அதனால வினை நீங்கணும்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாரு, திருமுறை பாடணும், சுவாமியை வழிபாடு செய்யும். சுவாமி வழிபாடு செஞ்சு அதான் சொல்றாரு, முன்னை வினை இரண்டும் வேறு எதிர்த்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் சாமி. தென்னன் பெருந்துரையான் மேய பெரும் கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து. இன்னைக்கு சைவ சமயத்தினுடைய பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனையில இதெல்லாம் உண்டு. எதுனாரு, வரக்கூடிய வினைகள் வரக்கூடிய துன்பங்களில் இருந்தும் நாம் தப்ப முடியும். என்ன செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். இடரைக்களையும் எந்தாய் போற்றினர், பின்னாடி போற்றி தருவோம். இடர்னா துன்பம், அதனால இடரை களையும் எந்தாய் போன்ற தண்டபணி தேசியர் உரை எழுதுவாரு. இடர் என்பது இடர் என்கின்ற துன்பத்திற்கு காரணமான வினைகளாம்பது. அவன் வினைகளையே அறுத்துட்டான். ஏன்னா இடரை ஒரு முறை அறுத்தானாலும் அந்த வினை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஒரு வரும். நீங்க காலில் ஒரு புண்ணு இருந்ததுன்னா புண்ணுக்கு மட்டும் மருந்து போட்டோம்னா புண்ணு இப்ப ஆறும். ஆனா என்ன காரணத்துல அதுக்கு மருந்து கொடுக்கலாம்னு 10 நாள் வச்சு திரும்ப புண்ணு வரும். ஏன் புண்ணு வந்துதான் அதையே போய் சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் புண்ணு வராது. காய்ச்சல் வந்துன்னா என்ன பண்ண, காய்ச்சலுக்கு மட்டும் மருந்து சாப்பிடக்கூடாது. ஏன் காய்ச்சல் வந்ததுன்னு பார்த்து டாக்டர் மருந்து கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன, நோய் நாடி நோய் முதல் நாடி. நம்மளே கடையில போய் சாரிடா 4 விதத்தில் பணி செய்யும் அப்படின்னு வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, 4ஆவது நாள் திரும்ப காய்ச்சல் வரும். இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபெக்ஷன் இருக்க ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குமா என்ன கொடுக்கணும் பார்த்து கொடுத்துட்றாங்க. அதன் பின்னர் காய்ச்சல் வர சுவாமி அந்த மாதிரி செய்யறான். அதனால இடரைக்களையும் எந்தாயினா அவன் துன்பத்தை நீக்கிறது மட்டும் இல்ல, துன்பம் எதனால வருது, வினையினால வருது, அந்த வினையை நீக்கிறான். அதுதான் அவன் நீக்கிற இடம். இடரைக்களையும் எந்தாய் போற்றிக்கு தண்டபணி செய்ய ஒரே எழுதுவார், இடருக்கு காரணமான வினை நீக்குபவன் எழுதுவார் சுவாமி. அதுதான் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பு அறுக்கும் பேராகும். பின்னை பிறப்பு அறுக்கும் தான் அங்கே ஏற்கனவே சொன்னார், பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். ஒண்ணு உறுதியா சொல்லலாம், இங்க இருக்கிற எல்லாரும் அடுத்த பிறவி கிடையாது. நான் சொல்லல, மாணிக்க சொல்ல. அங்க எங்க சார் சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரியான புராணங்களை இந்த மாதிரியான அருள் பணுவல்களை படிக்கிறவங்க கேட்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பிறவி கிடையாது. திருவிளையாடற்பான துதியில கொண்டு வச்சாரு. திங்களணி திங்களணி ஆலவாய் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர். திருவிளையாடற்பானத்தை அன்போட கேட்ட என்னெல்லாம் கொடுக்க முடியாது. திங்களணி திரு ஆலவாய் அண்ணல் பெருமான் அவனுடைய திருவிளையாட்டினை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி ஒப்பு பெற்று
இந்த பிறவில இருக்கும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னாரு, குபேரனுடைய நிதியில பாதி நம்ம வீட்டுலதான் இருக்குமா. சங்கநிதி பதுமணி பெற்று தகமிதரு மகப்பெறுவர்னர். தகமிதரு மகப்பெறுவர்னா நல்ல அருமையான குழந்தை பேர். ஏதோ ஒரு குழந்தை வேணும்னு பெறல, எப்படி மெய்யண்டார் மாதிரி ஒரு குழந்தை, கண்ணப்ப நாயனார் மாதிரி குழந்தை, அந்த மாதிரி குழந்தை பிறக்குமா. தகமிதரு மகப்பெறுவர். பிணிவந்து எய்தார், நோய் வராது அவங்களுக்குங்கிறார். மங்கள நன்மனம் பெறுவர். நல்ல வாழ்க்கை துணையை நல்லதா அமையும், நமக்கும் அமையும் பிள்ளைகளுக்கும் அமையும். மங்கள நன்மனம் பெறுவர். இவ்வளவு சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்வாரு, வாழ்நாளும் நனி பெறுவர் என்பது. ரொம்ப நாள் ஆயுள் இருக்குங்கிறார். இப்படி இருந்து ஆயுள் இருக்கலாம், நோய் நொடி இல்ல, நல்ல மனைவி மக்கள், நல்ல செல்வம், அப்புறம் என்ன இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்பாரு. சரி இவ்வளவு முடிஞ்சது, நேர முக்தி இன்பமா இல்ல சொல்றாரு அடுத்தால, வாழ்நாளும் நனி பெறுவர். அதுக்கப்புறம் வானாடு எய்தி அந்த தேவரோகத்தின் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களே அந்த இந்திரலோகம் சந்திரலோகம்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. வாடாங்கிறான் சுவாமி, அங்கேயும் கூட்டு போய் கொஞ்ச நாள் இருக்க வைக்கணும் சொல்றார். வானாடு எய்தி அங்குள்ள போகம் மூழ்கி, அங்க உள்ள இன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு, அதுக்கப்புறம் வானாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். அது முடிஞ்சு கூட்டு போய் திருவடிகளும். அவர் திருவிளையாடல் புராணத்தை அன்போட கேட்கிறவங்களுக்கே என்ன பலன் சொல்றாரு, இந்த உலகத்துல ரொம்ப நாள் நல்ல வசதி வாய்ப்போட மகிழ்ச்சியா இருப்போம், அதுக்கப்புறம் தேவர் உலகத்துல போய் அதெல்லாம் அனுபவிப்போம், அதுக்கப்புறம் சுவாமி திருவடியில போய் முக்தி என்பதை அனுபவிப்போம். திருவிளையாடல் புராணத்தை கேட்டால் அப்படின்னா அதேதான் திருவாசகம். அதனால இதெல்லாம் கேட்கிறவங்களுக்கு என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி பிறந்த பிறப்பு அறுக்கும் பெருமானவன், அவனை நம்ம பேசுறதுனால அவனுடைய கருணை பின்னை பிறப்பு அறுக்கும் பேராகன், வரும் துயரம் தீர்க்கும் மருந்து. இந்த பிறவில இனிமேல் துயரம் கிடையாது, இனிமேல் பிறவிங்கிற துயரமும் கிடையாது. இதெல்லாம் சரி, அதுலயும் ரொம்ப உறுதிப்பட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு உள்ள வரும் பொழுதே ஒரு நினைப்பு, இதை சொல்லணும்னு ஒரு நினைப்பிலேயே தான் இப்படி இந்த இங்க வந்த பிறந்தான் வந்தது. பெருமானுக்கு நம்ம பெண்கள் கொண்டு வந்து சாத்துற பூ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கே சுவாமி முக்தி இன்பம். ஏன்னா வழிபாட்டுல சொல்றதே என்ன சொல்றாங்க, 2 பூ போட்டு சாமி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவுடைய ஞான சம்பந்தம் இல்லைங்களா. நின்னடியே வழிபடுவான் நிமலான் நினை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவுடைய. அவ்வளவுதான் சொல்ற. நாளும் கொண்டு போய் ஒரு 10,000 ரூபாய் உண்டியல் போட்டு சொல்லலையே, அதை செய்யணும் இதை செய்யணும் ஒன்னும் சொல்லல. பூவோடு நீர் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருளுரியார் இருக்கும். திருமூலன். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்ட ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கணியில் கரும்பினல் கட்டி போல்வார் இல்லைங்களா. அப்பர் சுவாமிகள் அங்கே என்ன சொன்னார் பாருங்க, அரும்பொடு மலர்கள். சுந்தரர் அவரும் சொல்ல விடுவாரா என்ன, காதல் செய்து கழித்து பிதற்றி கடி மாமலரிட்டு உனை ஏத்தும் ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிதேங்கிறார். எப்பா உனக்கு உலகம் பூரா எவ்வளவு அடியார் இருக்காங்க, உனக்கு பூ போட்டு வழிபாடு செய்து நீ கைய காமிச்சா, நீ விரல காமிச்சேன்னா பின்னாடி வர்றது கோடிக்கணக்கான அடியார்கள் இருக்கு. திருப்பூர்ல மட்டுமே எத்தனை லட்சம் இருக்கு உனக்கு, நீ போய் வீடு விட பிச்சை எடுக்கிற நல்லாவா இருக்குங்கிற. சுந்தரர் அவருடைய உரிமை. காதல் செய்து கழித்து பிதற்றி இதெல்லாம் சொல்றாங்க. காதல் செய்து சுவாமி மேல அன்பு அடியார்களுக்கு, அதனால காதல் செய்து எப்படி இருப்பாங்கன்னாரு, கழித்துனாரு. கழித்துனா உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி. கழித்து பிதற்றிங்கிறார். பிதற்றினா என்ன பேசுறோம்னு தெரியல அவங்களுக்கு, அப்படின்னா என்ன சுவாமி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால காதல் செய்து கழித்து பிதற்றி கடி மாமலர் இட்டு, அந்த அளர்த்த மலர்கள் வாசமான மலர்கள், அதை கொண்டு சுவாமிக்கு ஏத்துகின்ற அடியாருக்கு இலக்கணமே என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் பூ கொண்டு போடுறாங்களோ அவங்கதான் அடியாருக்கிறார். காதல் செய்து கழித்து பிதற்றி கடி மாமலரிட்டு உனை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் எதுக்கு ஐயம் கொள்வது அழகிறே. ஓதற் கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவாய் இணையாழ்வனை. அருமை கச்சூர் ஆளுக்கு தேவா சொல்றாரு. பின்ன மாணிக்கவாசர் அவரும் சொல்லுவோம், அவரும் அதே சொல்றாரு. காலையில எந்திரிச்சு 2 பூ சாமிக்கு நினைச்சு போடுங்க, அதுக்கு என்ன நல்ல வேலை கிடைக்கும். இல்ல 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 நல்ல பதவி கிடைக்கும். என்ன பதவினார், முக்தி பதவி கிடைக்கும் அப்படியே சொல்லு. முட்டரா மலர் வரித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து
பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் எழுமலர் கூர்ந்தம் மேவிய சீர் அத்தனை அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே எந்தருளாயே. பெருமானே இங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவன் வந்து என்ன கூப்பிட்டீங்களாமே வைக்கலையா என்ன வேணும்னு கேட்பாங்க. இப்படி சொல்றாரு. ஆமா, அதெந்துவேங்கிறது அதான் பொருள். இந்த எந்துவே அப்படிங்கிற சொல் என்ன திருநெல்வேலியில இருக்கு. என்னவே அப்படி மரியாதையான சொல். இங்க என்ன என்னவேன்னா தப்பா போயிடும். அங்க அந்த பக்கம் மரியாதைக்குரிய சொல். எனவே சுரேஷ் இப்படி இருக்காரு அப்படின்னா அது ஒரு மரியாதையான சொல். அது சொல்றாரு. அதெந்துவே அப்படின்னா என்ன வேணும்னு வந்து பெருமான் கேட்பான். சொல்றாரு, கேட்பாங்கிறார். அடியேனை எங்கு ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்றருளாயே. யாருக்கு வந்து கேட்பான்னாரு? மொட்டராம் மலர் பறித்து இறைஞ்சுகின்ற அடியார்களுக்கு கேட்பான். அப்ப அந்த மலர் வழிபாடுங்கிறது அதெல்லாம் நீங்க உண்மையிலே சைவத்தில் நம்ம திருநீர் பூசுறது எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது. திருநீர் பூச வாய்ப்பு கிடைச்ச புண்ணியம் ஒண்ணு. அதை ஒவ்வொரு நாளும் பூசும் பொழுதுதான் அந்த அனுபவம் நமக்கு தெரியுது. அப்படி ஒரு சமயத்துல சார்ந்து இருக்கிறவன் சார் அவனை கண்ட பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ங்கிறான் ஒருத்தன். நமக்கு இந்த பயம் எல்லாம் கிடையாது. சாமிக்கு நம்ம பயப்படல. அவனுக்கு கிடையாது. இங்க என்ன சொல்றாரு? நான் கூப்பிட்டா அவன் வந்து நிக்கணுங்கிற. திருச்செந்தூர் பிள்ளைத்தை மட்டும் சொல்றாரு, நான் கூப்பிட்டா முருகனால வராம இருக்க முடியாதுங்கிறார். கூப்பிட்டா அவனால வராம இருக்க முடியாது. பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள் என்னும் பேராளான் சேரான் ஒருவர் குலகழகா திருச்செந்தூர் தேவா தேவர் சிறைப்பட்ட செல்வாய் என்றும் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாய போற்றி பறிந்து மகிழ்ந்து வர அழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் கலந்த குறும்பை முலை வள்ளிகனவா வருக வருகவே. வாராதிருக்க வழக்குண்டோங்கிறார். கூப்பிட்டா நீ வராம இருந்துருவியாங்கிறார் முருகப்பெருமான். அவன் வந்துடு. பாமன் சாமி சொல்லுவாங்க, அவன் வந்துருவான். ஏன் அப்படின்னா அவனே ஏற்கனவே ஒரு சிக்கல்ல இருக்காங்கிற. அவனுக்கு என்ன சார் சிக்கல்? நம்ம சிக்கல் தான் அவன்கிட்ட போறோம். அவனுக்கு என்ன சிக்கல்னாரு? அடியார் திருக்கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம சிக்கிட்டு இருக்கான் நான் முருகன். அப்படியே சொல்லுவோம். அவன் எங்க அவனுக்கு என்ன சிக்கல்னாரு? ஒரு அடியார் 2 அடியார்லாம் பரவாயில்ல. இப்ப நம்ம ஒரு அரசியல் தலைவர்களே ரோட்ல வந்தாங்கன்னா சிக்கிட்டு வெளியே வர முடியல. 1000 பேர் 10,000 பேர்னு வந்து அவனுக்கு எவ்வளவு அடியார் இருக்கிறார்? ஓத உலவா ஒரு தோளம் தொண்டருளான். ஒரு தோளம் அப்படின்னா எண்ண முடியாதன்னு அர்த்தம். அவ்வளவு அடியாருக்கு சுத்தி இருந்தா அவன் எப்படி வெளியே வருவாங்க? அப்படியே சொல்ற. சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்து அன்புடையாய் உமை செல்வ செழும்பொருளே அந்தர நாயகனே நெல்லை அப்பர் விமான முறை நந்தலில் எம்பெருமான் இந்த ஞானத்தை பூர்த்தி செய்ய. திருநெல்வேலியில பாடுறார் காமன் சாமி திருநெல்வேலி. சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்துரு அன்புடையாய் முருகப்பெருமான். மூலம் இங்கதான் திருவாசகம் தான், வேற எங்கேயும் இல்ல. பக்தி விலையில் படுவோன்காங்க அதுல இருந்து எடுத்ததுதான். நீங்க எல்லாத்துக்கும் மூலம் எங்கன்னா இந்த 4 வருதான். பின்னாடி இருந்தா அப்பா அம்மன் சமையலாகட்டும், சிவஞான சமையலாகட்டும், குமரர்களாகட்டும், தாய்மானராகட்டும், அருணகிரியார் ஆகட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் எங்க இருக்குன்னா 4 வருடம் தான். பின்னாடி எல்லாம் வாங்கி நமக்காக போட்டது. அதனால அதுதான் வந்து சொல்றார். அதனால இந்த பூ கைங்கரியம் செய்யற தாய்மார்களுக்கு தனியா ஒரு வணக்கம் முதல்ல. ஏன்னா அதாவது பூ போடுறதுங்கிறது கடையில வாங்கிட்டு வந்துடலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு சிரத்தை எடுத்து, நான் போன வகுப்புல கூட சொன்னேன், மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரேங்களுக்கு தண்டமணி தேசியர் சொல்லுவார். அந்த மாசற்ற சோதினா உலகத்தில் உள்ள சோதி இந்த விளக்கெல்லாம் அதுல இருந்து புகை வரும், எல்லாரும் கறி பிடிக்கும். இந்த சோதிக்கு அதெல்லாம் கிடையாது. அது மாசற்ற சோதி. இந்த சோதி உலகத்துல உள்ள சோதி எல்லாம் திரியையும் எண்ணெயையும் ஆதாரமா கொண்டு எரியும். அந்த சோதி அன்பர்களுடைய மனத்தாமரையில இருக்கின்ற அன்பையும் ஆர்வத்தையும் ஆதாரமா கொண்டு எரியும். அந்த அன்பும் ஆர்வமும் இதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பூவெல்லாம். அதனால அந்த வகையில எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லி, அப்ப அதெல்லாம் இப்படியெல்லாம் நாம அன்பு செஞ்சால் சுவாமி பெரும் கருணையாளனா இருக்கிறான். அவ்வளவுதான். அவன் வேற என்ன எதிர்பார்க்கலாம் நம்மகிட்ட? அதனால பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே. ஆறாமுதுன்னாரு. ஆறாமுதுங்கிறது தெவிட்டாதேன்னு அர்த்தம். தெவிட்டாத அமுதமாய் சுவாமி
உண்ணத்தை விட்டாத சிவானந்த ஒளியே வருக. சிவஞான சுவாமிகள் விநாயகப் பெருமான் மேல ஒரு பிள்ளைத்தமிழ் பாடுவார். அதுல சொல்வார், உருகுமடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக, உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக, புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவனுக்கு சேயாய் வருகிற. அடியாருடைய உள்ளத்திலேயே எழுந்தருளி சிறப்பா இருக்கிறான். புலன் வழி போய்கிறார் அப்படின்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இந்த மெய்வாய் கண்ணுக்கு சிக்கியவங்கெல்லாம் எழுத்துட்டு போதும் அதுல போற ஆட்களுக்கு என்னாரு, அவங்க நினைப்புக்கு கூட வராம தள்ளி இருக்காங்கிற. புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கும் சேயாய் வருக, எமையாண்ட செல்வா வருக, உமையின்ற செல்வா வருக, இணை விழியால் பருகும் அமுதே வருக, உயிர் பைங்கூழ் தலைக்க கருணை மலை பரப்பு முகிலே வருக, நறும்பாகே வருக, வரைகளித்த முருகவேளுக்கும் முன்னுதித்த முதல்வான். வரைனா மலை, கிரௌஞ்ச மலையை பிளந்து எடுத்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி வந்தனே அவனுக்கு எல்டர் பிரதர்லாங்கிறாரு. வரைகளித்த முருகவேலுக்கும் முன்னுதித்த முதல்வா வருக வருகவே, மூரிக்கலசை செங்கலி நீர் முனியே வருக வருகவேன்னு செங்கலன் விநாயகர் பிள்ளை தமிழ் ஒரு நூல் சிவஞான சுவாமி பாடுறார். அதுல சொல்வார். அதனால உண்ணத்தை விட்டா சிவானந்த சுவாமி, அதுதான் ஆறாமுதே அளவிலா பெம்மானே. பெம்மான பெருமைக்குரியவன், அது பெம்மான் என்று வந்தது. அளவிலா பெம்மான். அளவிலான்னா அவனுடைய பெருமை இன்னளவு என்று சொல்ல முடியாது, அவனுடைய கருணை இந்த அளவு என்று சொல்ல முடியாது. தண்டமணிதீஸ்வரர் சொல்வார், இன்னளவு என்று சொல்ல முடியாது மட்டுமல்ல, ஒரு நயம் காட்டுவார், நம்முடைய கருவிகளினால் அளவிடற்கு அறியதாம் எழுதுவார். அளவிலா பெம்மான் அவர் எழுதுறார், நம்முடைய கருவிகளை கொண்டு அளக்க முடியாது என்று. பெருமானுடைய புகழையும் பெருமானுடைய கருணையும் அறிவதற்கு இந்த அறிவு போதுமா என்ன? காணாது. அதனால அளவிலா பெம்மானே. இதுவரைக்கும் போன வாரம் பார்த்தோம், ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார், ஓர்தல் அப்படின்னா சிந்தனை செய்பவர். அப்ப ஓராதார் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா தனமணி சொல்வார், குருநாதரிடம் உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்தவராம் நிலையினார், அவர் தான் ஓராதார். அப்ப அந்த வாய்ப்பு பெறவில்லை. அதுதான் நீங்க நல்லார் புனைவரே அப்படின்னு சூத்திரத்துல வரும் பொழுது, அந்த நல்லார்னா யாரு? என்ன மாதிரி முட்டாள் எழுதணும்னா நல்லவர்னு மட்டும் எழுதணும். நல்லார்னா யாருன்னு எழுதுவார் சாமி? சிவஞான சுவாமி எழுதுவார், கேட்டு சிந்தித்து தெளிந்த முதிர்ந்தோராம்னு எழுதினார். அவர் தான் நல்லார். அவன் அவள் எதனும் அவை மூவினமேல் தோன்றிய திதியே, அதுக்கு முன்னாடியே கல்லார் நிழல் மலைவில்லார் ஒழிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. அந்த நல்லார் யாரு அப்படின்னு சொன்னா, குருநாதர்கிட்ட உபதேசத்தை கேட்டு சிந்தித்துனா எப்படி? கேட்டவாறே சிந்தித்துனர். கேட்டதுக்கு மாதிரி சிந்திக்கப்படாது. இந்த ஆள் உபதேசம் பண்ணாங்க, சரியா சொல்லிருப்பானா சார் அந்த ஆள் அப்படின்னு சிந்திக்கப்படாது. சிந்திக்கிறது என்னன்னு, கேட்ட பொருளை கேட்டவாறே சிந்திக்கலாம். அப்படி சிந்திப்பதனால கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு, அதை பெற்ற நல்லவர்கள் எழுதுவார். இங்க ஓராதாருக்கு அப்படியே மாத்தி எழுதுவார், அது இல்லாதவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமானை சிந்தியாதவர்கள், அவர்கள் உள்ளத்திலையும் சுவாமி இருக்கிறாங்கிறார். அதுதான் அவனுடைய கருணை. அவன் யாரை உடலை, அவனையே நினைந்து வழிபாடு செய்பவர்களுக்கும் அருள் புரிகிறான், அவனை நினைந்து வழிபாடு செய்யாதவர்களுக்கும் அருள் புரிகிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள், அவங்களுக்கும் 3 நேரத்துக்கு 4 நேரம் உணவு கரெக்டா கொடுத்துட்றான். ஆமா, இருக்க இடம் கொடுத்துட்றான், உணவு கொடுத்துட்றான். அவங்க என்ன கொடுக்காமலா இருக்கிறான்? என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் அவன் பெரிய கருணை, அவன் இதெல்லாம் பாக்குறது இல்லை. ஆனா என்ன ஆகுது? அப்ப இப்போ சிந்திப்பவர்கள் சிந்தியாதவர்களுக்கு என்ன வித்தியாசம்னாரு, சிந்திக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவனை எல்லாம் கூட இருந்து செய்யறான் சார், என்ன அவன் கூட இருக்கான் சார், அதனால அப்படின்னு அனுபவிக்கிறோம். சிந்தியாதவர்கள் அனுபவிப்பதில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு கால் எம்பெருமான் எந்தெந்தே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களி ஊற. யாருக்கு சித்தம் களி ஊறும்? அவனை நினைப்பவர்களுக்கு சித்தம் களி. என்ன நினைக்கிறாங்க? என்னாரு? ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாரூர்வ பூன்முலையில் வாயான நாம்பாடி ஏரூர்வ பூமுணர் வாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய்னா, ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும். எந்த சமயத்துல சார் இப்படி ஒரு தலைவன் இருக்கிறான் வந்து நம்மளை ஆட்கொள்ளுக்கு தயாரான்? நம்ம கேட்க முன்னாடியே திருப்பெருந்துறையில இருந்து மாணிக்கவாசரை கொண்ட மாதிரி நம்மளையும் ஒரு நாள் கொண்டு போவானு. ரொம்ப எளிமையா வந்து செஞ்சுட்டு போறானு. வந்துட்டு போறதுக்கு என்ன சார்ஜா பண்றான்? மட்டும் ஒண்ணும் கிடையாது. ஈரில்லாதனே எளியாகி வந்து ஒளி செய்வானுடன் ஆக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சு உடையநாயினேன் கடையநாயினேன் பட்ட கேள்வி, அப்படிதானே பேசுறாரு. அதனால அப்பேற்பட்ட தலைவன் சொல்றாரு, ஓராதார் உள்ளத்து அங்கேயும் இருக்கிறான் ஒளிக்கும் ஒளியான்.
சாத்திரம் சொல்லும், பின்னாடி திருவற்பன் சொல்லும். ஊமன்கண் போல ஒளியும் மிகையுளே யாமன்கண் காணாதவையும். ஊமன்கண் போல ஒளியும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகல்ல பேர்பட்ட சூரிய ஒளி இந்த ஆந்தையில கூகைக்கு கண்ணு தெரியாது. அதனால இவ்வளவு அப்ப சூரிய ஒளியில ஏதாவது குறைபாடான்னு சூரிய ஒளி வந்துட்டு தான் இருக்கு. அது இங்க இருக்கு. நம்ம சூரிய ஒளி அனுபவிக்கிறோம், அந்த ஆந்தை அனுபவிக்கலைன்னா அது கண்ணு தெரியல. அது மாதிரி சுவாமி எல்லாத்துக்கும் அருள் புரியுறான் வந்து, ரைட்டுங்களா? நாம எல்லாம் அதை அனுபவிக்கிறோம். சில பேருக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்கல, அதுக்காக அருள் புரியாம இல்லை. அவர்களுக்கும் அதான் அவனுடைய நடுவு நிலைமை. பேராது நின்ற பெருங்கருணை பெருமான் எப்படி இருக்கிறான்? ஆறா அமுதமாய் இருக்கின்ற பெருமான் ஓராதார் உள்ளத்தும் ஒழிக்கின்றான். ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. நீராய் உருக்கின இந்த பாசஞானத்தாலே நாம அடைகின்ற அதை நம்முடைய அருணை நம்ம தர்மணேஸ்வரர் அருமையாக பாசஞானத்தினாலே நாம் அனுபவிக்கின்ற இந்த உலக இன்பங்கள் எல்லாம் பனிக்கட்டி போல முன்னர் இன்பம் தருவதாகவும் பின்னர் துன்பம் தருவதுமாம். ஏன்னா நீங்க ஐஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா நல்லா தான் இருக்கு. நிறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல தொண்டை போச்சு, அதுக்கப்புறம் ஒன்னா. அதனால வந்து என்னன்னா முதல்ல இன்பம் தருவது போல தந்து, அப்ப பாச ஞானத்தால் அனுபவிக்கின்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னா நிலையான இன்பம் தருவன அல்ல. ஆனால அதையெல்லாம் வந்து அவர் சொல்றாரு, அந்த பாசஞானமாகிய பனிக்கட்டியை நீராய் உருக்கிறான் சாமி இருக்கிறார். அப்படின்னா அந்த துன்பங்களை எல்லாம் சாமி எப்படி பண்றான்னாரு, உருக்க. அக்கா முன்னாடி வரலாம் அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ பாசமா அது சொல்ல பாருங்க, நீராய் உருக்கி. அடுத்த வார்த்தை என்ன பண்றாரு பாருங்க, என் ஆறுயிராய் நின்றானேனர். அதுதான் பெருமானுடைய பெரிய நிறைய இடங்கள்ல சொல்றார், பின்னாடியும் சொல்றார். அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்துங்கிறார், வந்து அருள் செய்தாங்கிறார். வந்து அருள் செய்யற பெருமான் எப்படி இருக்கிறான்னாரு, நம்ம கூடவே இருக்கிறான்னாரு. எப்படி இருக்கிறான்னாரு, உயிருக்கு உயிராம் தன்மையினால் உடனாய் இருக்கின்றான். சித்தாந்தம் சொல்லிச்சு. சுவாமி எப்படி நம்ம கூட இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஒன்றாயும் வேறாயும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் பாருங்க, உடனாயும் இருக்கிறான். இந்த உடனாய் இருக்கிறது எப்படின்னாரு, உயிருக்கு உயிராம் தன்மையினால். சுவாமி எவ்வளவு பெரிய கருணை, அவன் எப்படி எல்லாம் வந்து சேராம. முதல்ல நம்ம இருக்கிற இந்த இடம் யாருடைய இடம் அப்படின்னு கேட்டா, நம்ம வேணா சொல்லிடலாம், இந்த பில்டிங் ஓனர் யார் சார், அவர் இடம்னு சொல்லலாம். இந்த ஊர் யார், இப்ப திருப்பூருக்கு யாரு சொந்தக்காரன்னு நம்ம யார் பேரும் சொல்ல முடியும். இந்த இடத்துக்கு யாரு சொந்தக்காரன்னு கேட்டா சொல்லிடலாம், அந்த வீடு யாருக்குள்ளதுன்னு கேட்டா சொல்லிடலாம். திருப்பூருடைய ஓனர் யார் சார்னு கேட்டா யாரும் சொல்ல முடியும். திருப்பூருக்கே ஓனர் சொல்ல முடியலன்னு இந்த உலகத்துக்கு ஓனர் யாருன்னா யாரும் சொல்வீங்க? சாமி தான். அப்ப உலகத்துக்கு ஓனர் சாமி தானே. இதுல வேற நம்ம என்ன பெருமை பேசிருக்கோம்னா, பட்டாவே என் பேர்ல இருக்குன்னு இருக்கோம் அந்த இடத்துல. மேல சிரிக்க மாட்டாங்க. இடம் யாருக்குள்ளது? அவனுக்குள்ளது. ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம், சார் வேணாலும் வில்லங்க சர்டிபிகேட் பண்ணீங்க, வக்கீல் ஐயாட்ட வேணாலும் காமிங்க வில்லங்க சர்டிபிகேட், 35 வருஷத்துக்கு வாங்கிருக்கு, பட்டாவே என் பேர்ல இருக்குங்கிறோம். மேல வந்து சிரிக்க மாட்டானா சார் அவன்? அந்த அளவிற்கு அவன் ஒன்றாய் நாம இருப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறான். முதல் கருணை இது, அவனுடைய இடம். ஆனா அந்த இடத்துல நாம இருக்கிறதுக்கு அவன் இடம் கொடுத்திருக்கிறான். அதுதான் கலப்பினாலே ஒன்றாய். இப்படி இருக்கிறது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணா நம்ம கூட ஒன்றாய் இருந்து கொண்டே நமக்கு வேண்டியதெல்லாம் தந்து கொண்டு இருக்கிறான். அப்ப அவன் தருகிறான், நாம பெறுகிறோம். அப்ப என்ன சொன்னாரு, அவன் வேறாய் இருந்து செய்து கொண்டிருக்கிறான். ஒன்றாய் இருந்து கொண்டே கூட என்ன பண்றான்னாரு, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ பார்த்து 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 அந்த நேரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால கொடுக்கறதுக்கு அவன் தருகிறான், நாம பெறுகிறோம். அதனால இப்ப தொழில் முறையால் வேறாய் இருக்கிறான். மூணாவது சொன்னார், அவன் தந்ததையெல்லாம் இந்த கருவிகளை கொண்டு நம்ம அனுபவித்துருவோம்னா முடியாதா? அதுக்கு அவன் உடனாயிருக்கும். அவன் தந்துட்டு மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டுல அம்மாவும் நம்மளும் ஒன்றா இருக்கிறோம். காலையில நான் எந்திரிக்க முன்னாடி அவங்க எந்திரி வேறா இருந்து சமையல் பண்ணிட்டாங்க, அப்புறம் அதை டைனிங் டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல அதை நமக்கு வந்து பார்த்து எடுத்து வச்சா தான் நமக்கு சாப்பிட தெரியுது. ஆனால் என்ன பண்ணா, சுவாமி அதை மாதிரி ஊட்டுறான் கூடன்னு. அதுதான் உடனாயினர். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் வள்ளலார். இழந்து போகாத வாழ்வை ஈயி முத்த ஐயனார் கைவேன் வழங்கு நல் ஊன் உண்ணும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழம் சிறர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க. பாம்பு சொல்ற
வழங்கு நல் ஊன்ட்ட. அந்த சாப்பாடு என்னங்கிறத கொடுத்தாங்க, கொடுத்தாங்கன்னா மட்டும் நம்மளால முடியாதான், கை கெட்டினது வாக்கியத்துல நின்றோம். அதை என்ன பண்ணானா ஊட்டி விடுறானா சாமி. இவ்வளவு பெரிய கருணையாளன். அவ்வாறு ஊட்டி விடுகிற அந்த திறம், அந்த கருணை தான் உயிருக்கு உயிராம் தன்மையாய் உடனாய் நின்று செய்தல். அதனால அவன் ஒன்றாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான். ஒவ்வொரு விதத்திலையும் கருணை. ஒன்றாயிருப்பதும் கருணை, நம்ம இருக்கிற இடம் கொடுத்து. வேறாயிருப்பதும் கருணை, எல்லாம் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறான். இருக்க இடம் கொடுத்துருக்கிறான், போடுறது சட்டை கொடுத்துருக்கிறான், உணவு கொடுக்குறான், நல்ல குழந்தைகளை கொடுக்குறான், மனைவியை கொடுத்துருக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். இதெல்லாம் கொடுத்தது நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம ஒரு நாளும் கொடுக்கறதே கிடையாது. அவனுக்கு என்னத்தை கொடுக்க, வாங்கிட்டே தான், கை நீட்டி வாங்கிட்டே இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கான். வேறாய் நின்று கொடுத்ததையெல்லாம் நாம் அனுபவிக்குமாறும் துணையாய் நிற்கிறான். சில நேரங்கள்ல இருக்கும் சார், அனுபவிக்க முடியாது. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், கோயம்புத்தூர்ல 5000 சதுரடியில வீடு, அவ்வளவு பெருசு, ரைட்டுங்களா? அவர் பையன் கூட அமெரிக்கால போய் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீட்டுல உட்காந்துருக்காரு. இங்க வீடுன்னாரு, வாட்ச்மேன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவன் வீடு 350 ஸ்கொயர் ஃபீட் தான், ஆனா அவன் இப்ப இருக்கிறது 5000 ஸ்கொயர் ஃபீட்ல. சரிங்களா? அப்ப இங்க தலைவர் எங்க இருக்காருன்னாரு, அமெரிக்கால இருக்காரு. பாவம், எப்படா வரலான்னு பாக்காரு, வர முடியும், அங்க இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, சுவாமி கொடுத்த 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வேறா இருந்து, ஆனா அவன் உடனாய் இல்ல, பாவம். அதனால இவர் பிள்ளைகள் கூட உடனாய் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப சுவாமி என்ன பண்ணான்னா, கொடுத்தது மட்டும் இல்ல, அனுபவிக்கணும். அதுதாங்க சொல்றாரு, உயிருக்கு உயிராம் தன்மையாய் நின்று அவன் செய்வாங்கிறது தான் ஞானசம்பந்தர் சொல்லிட்டார். ஈராய் முதல் ஒன்றாய், இரு பெண் ஆண் குணம் மூன்றாய், மாறாமறை நான்காய், வருபூதம் அவை ஐந்தாய், ஆறாம் சுவை ஏழோசையோடு 8 திசை தானாய் வேறாய் உடனானாய். யாரு? விழிமலருக்கு கடையவனேனை கருணையினால் கலந்து, கலந்துன்னு சொல்லிட்டனால ஒன்றாய். அடுத்த வார்த்தையை போட்டாரு, கலந்து ஆண்டு கொண்டாரு. ஆண்டான், அது அவன் ஆண்டான நம்ம அடிமை, வேறாய். மூணாவது கடைசி போட்டாரு பாருங்க, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேனர். அதுதான் உடன். யார் சார் தாங்குவார்? புரிஞ்சு யோசிச்சு பார்த்தா அந்த உலகத்துல நம்மளை எவனும் தாங்க மாட்டான். நல்லா ஞாபகம், நல்லா ஞாபகம். யாரும் தாங்க மாட்டாங்க. காரணம் என்னன்னாரு, யாருக்கு தாங்குறதுக்கு நேரம் இருக்கு முதல்ல. அதனால நம்மளை தாங்கிறது யாருன்னா அவன் தாங்கிறது. சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி, அதுதான் உடனாய். இப்படியே அத்வைதாங்க பேசிட்டார். அதுதான் இங்கே சொல்றார், நீராய் முறுக்கி என் ஆறுயிராய் நின்றானே. அடுத்த வார்த்தை போட்டார், இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேங்கிறது. இல்லான்னா இல்லான்னு சொல்லணும், இல்லைன்னா உள்ளான்னு சொல்லணும். அது ஒரே ஆசிரியர் 2 விதமா அருமையா எழுதுறாங்க. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பழைய உரை. பழைய உரைங்கிறது சீர்காழி தாண்டவராயருடைய அனுபூதி உரைன்னு பேர். அது தனமனிதி சிறு உரைகள்லாம் காலத்தால ரொம்ப முற்பட்ட ரொம்ப செம்மையான உரை அது. அந்த உரையில சொல்வாரு, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்பதற்கு இன்பமும் உள்ளானே துன்பமும் இல்லானே என கூட்டி பொருளுரை கண்டுபிட்டார். அவர் இன்பமும் உள்ளானே துன்பமும் இல்லானே அப்படின்னு அவர் பொருள். தனமனிதீஸ்வர் சொல்வார், அந்த இன்பமும் துன்பமும், நமக்கு இன்பமும் துன்பமும் இருக்குன்னா காரணம் இந்த வினையினால். முந்தைய பிறவிகள்ல நாம் செய்த வினை, அந்த வினைக்கு தக்கவாறு இந்த பிறவியில நிறைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், சிற்சில துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இன்ப துன்பம்ங்கிறது நமக்கு உண்டு. ஏன்னா வினை வயப்பட்டவர்கள். சுவாமிக்கு வினையே கிடையாது, அதனால அவனுக்கு இன்பமும் துன்பமும் அவனுக்கு கிடையாது. அப்ப இன்பமும் துன்பமும் இல்லானே சரி. அப்புறம் உள்ளானேன்னு ஒரு வார்த்தை போட்டாரு. அப்படின்னா என்னவா, அவனை சார்ந்து இருக்கின்ற அடியார் மக்களுடைய இன்ப துன்பத்தை எல்லாம் அவன் எடுத்துக்கிறான். பொறுப்பை, இந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கிறான். யார் சொல்றாரு? சித்தியார் சுரேஷ் ஐயா இருக்குது. சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் சுவாமி சொல்ல. ஞானியர் நிலைமை எப்படி எடுத்துக்கிறார் பாருங்க சுவாமி. சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகல உடனாகி நின்று கொள்வான்கிறார். பவமகல, ஏன்னா அந்த வினை தாக்கத்தினால அவங்களுக்கு பிறகு வராத மாதிரி ஞானியருக்கு சுவாமி பார்த்துக்கிறானா. பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாற்றி விடுமே. ஞானியருடைய நிலையில அவன் எடுத்துக்கிறான். ஏன்னாரு, ஞானியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அது திருவந்தியார் சாத்தனை சொல்லிச்சு.
நம் செயலற்று இருந்த நாமற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. திருவந்தியார் சாத்து. நம் செயலற்று, தன்னுடைய செயல் எதுவுமே இல்லை. இந்த நாமற்று, யான் எனது எனக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஞானிகளுக்கு. அப்ப அந்த செயல் உலகத்துல நடக்கிற செயல்லாம் என்னன்னாரு, நாதன் தன் செயல் எல்லாம் பெருமான். சூத்திரம் சிவஞான போது அப்படியே 10வது சூத்திரம் சொல்லிச்சு, இறை பணி நிற்றல். எல்லாம் நடக்கிறதெல்லாம் யாருன்னாரு, பெருமான் தான் சார். அடியனுக்கு ஒண்ணு இதுல பொறுப்பெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறான், பெருமான் எடுத்துக்கிறான் எல்லாத்தையும் கையில. ஞானியருடைய நிலைப்பாட்டுல அவன் பொறுப்பெடுத்துக்கிறான். அதனால சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமேம்பர். அதுதான் இங்க. அப்ப இன்பமும் துன்பமும் அவன் இல்லான். உள்ளான்கிற பொருள் எப்படின்னா, ஞானியருடையதெல்லாம் அவன் பொறுப்பெடுத்துக்கிறான் கையில. சுவாமி எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிறான். அதனாலதான் ஞானிகள் எல்லாம் பெருமான்ட்ட விட்டுட்டு பேசாம இருந்தாங்க. அவங்களுக்குன்னு எந்த நினைப்பு இல்லாம இருந்தாங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணிக்கிறான்னாரு, பொறுப்பாம எடுத்துக்கிறான். எது போலன்னாரு, நம்ம வீட்டுல குழந்தைகள் இருக்கோம், எப்ப அடுத்த மாசம் 10,000 ரூபாய் பீஸ் கட்டணும் அப்படின்ட்டு அது போட்டு போய் படுத்துக்கிறோம். சொன்னதுக்கு அப்புறம் அந்த அப்பா தூங்க மாட்டாங்க 3 நாள பாவம். ஆனா அந்த குழந்தை தூங்க ஏன்னாரு, தன் செயல் ஒண்ணும் இல்லை. அது என்ன, அது எங்க அப்பா செயல், முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம, நீங்க நல்லா பாருங்க, அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சித்தாந்த ஞானம் கூட பெரியவங்களா நமக்கு வர மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம பெருமான்ட்ட விட்டுட்டு இருக்கணும்ல. விட்டா ஒருத்தர் சொல்லாரு, அப்ப நான் பீஸ் கட்டணும்னு சாமிகிட்ட சொன்னா அவர் வந்து கட்டிடுவாரா சார் அப்படிங்கிறது. கட்டுவார். எப்போ எப்போ சுவாமிக்கு செய்யற வழிபாடெல்லாம் செஞ்சு அவரை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து வச்சீங்கன்னா திரும்ப தர வேண்டிய நேரத்துல தருவார். நீங்க அதெல்லாம் ஒண்ணு செய்யாம பரீட்சைக்கு முந்தின நாள் சாமி நாளைக்கு பரீட்சையாம போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த வழிபாடு முறையா செஞ்ச சொல்ல. அதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே. ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. அன்பருக்கு அன்பன். சுவாமி யாருக்கு அன்பனா இருக்கிறான்னு, யார் சுவாமி மேல அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் அன்பா இருக்கான். அருணையார் உரை எழுதுவார், அன்பருக்கு அன்பரே ஆதலாலே அன்பு இல்லாதவனுக்கு அன்பு இல்லாதது என்பது பெற்றாமல் போயிட்டார். அதையும் வலியுறுத்துற. அப்ப சுவாமி மேல அன்பு வைக்கல அப்படின்னா அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியாது என்பதும் பெற்றது என்று எழுதுறார் உரையில. அப்ப அன்பருக்கு அன்பன், அது சுவாமி யாருக்கு அருள் செய்யறான்னு, யாரு சுவாமி மேல அன்பு வைத்து வழிபடுறோம் அவங்களெல்லாம். அவன் எந்த அளவுக்கு கருணைனா சார், நம்ம எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அதை அப்படியே உட்காந்து ஒரு கணக்கு போட்டு பார்த்து அதுக்கு உடனே இவ்வளவு கொடுக்கணும் அப்படிலாம் பாக்குறது இல்லையா. அப்படிலாம் பாக்குறது இல்லையா. அன்பு வச்சாலே போருமா. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அன்பு வைக்கணும் கூட இல்ல, போற போக்கில நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிடுங்க, அதுக்கே ஒரு ஊழியறாங்க. எவ்வளவு கருணை பாருங்க. இது சாமியை ஏமாத்துறதுன்னு சொல்லல. போற போக்குல நீங்க சுவாமிகிட்ட, சாமி நான் உனக்கு ஒரு அன்பன் அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க போதும், அதுக்கே அருள் செய்தான்ங்கிறார். ஆயனான் மறையவனும் நீயே ஆங்கள் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயனேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோ அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கண்டாயின். அன்பன் சொன்னதுக்காக ஆண்டு கொண்டாய். அடியாராம் இல்லை அன்றி மற்றொரு பேயனேன், இதுதான் என் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே. அன்பன் சொன்னதுக்காகவே நீ என்ன எல்லாம் ஆண்டு கொண்டேயப்பா. அப்ப உனக்கு வேற அடியார்லாம் இல்லையா? இன்னும் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? கேட்ட உடனே மாவட்ட செயலாளர் பதவி தாரேங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஆளே இல்லையா உனக்கு? அது மாதிரி சாமிகிட்ட கேட்கிறார். அடியார்தாம் இல்லையே அன்றி அப்படின்னு என்ன காரணம்? மற்றொரு பேயனேன், இதுதான் நின் பெருமை. உன்னுடைய பெருமை என்ன? அதான் உன்னுடைய கருணை. அன்பன்னு சொன்னதுக்காகவே ஆட்கொள்றவனே. அப்படியே சொல்லு. இன்னொரு இடத்துல சொல்லுவார், தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றினார். சுவாமி மேல நம்ம எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அதை விட அதிகமான அன்பு சுவாமி நம்ம மேல வைக்கிறான். இது ரொம்ப முக்கியமான இடம். பேங்க்ல 5,000 ரூபாய் பணம் போட்டானே 10,000 ரூபாய் திரும்ப வருது, 10,000 ரூபாய் போட்டா 20,000 ரூபாய் திரும்ப வருது. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் பேங்க்ல எவ்வளவு ஓட்டணும், சம்பத்தையா மேல அன்பு வைக்கிறேன், காப்பி வருது, அந்த மாதிரி. அதாவது அதனால அப்போ அன்பு வச்சா தானே திரும்ப வரும். அது சொல்ற.
அதுக்கு என்ன எப்படி சொல்லாரு பாருங்க, தீர்ந்த அன்பாய் அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றினார். நம்ம வைக்கிற அன்பை விட அவன் பன்மடங்கு பொழியிறான். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சாமிக்கு என் மேல அன்பே கிடையாது சார், அவர் என்ன கண்டுக்கிறது இல்லை சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சாமி மேல அன்பு வைக்கலன்னு அர்த்தம். அது எதுக்கு நீயா உளர்ற வெளியே போய்? பேங்க்ல நான் முன்னாடி போறேன், பேங்க் மேனேஜர் ஒருத்தர்ட்ட செக்கை வாங்கிட்டு 25,000 எடுத்து கொடுக்குறாரு. நானும் உடனே போய் எனக்கும் கொடுங்கன்னா, அவன் போட்டு வச்சிருக்கான் கொடுத்தான். நீ இதுவரைக்கும் வந்தப்பெல்லாம் கடன் வாங்கினாலும் உனக்கு எப்படி வெளியே போறான்னு இல்லைங்களா? அவருக்கு கொடுக்குற எனக்கு கொடுக்கலன்னு பேங்க்ல போய் கேட்க முடியுமா? அதே மாதிரிதான் அவர்கிட்டையும். அதனால அவர்கிட்ட அன்பு, ஆனா போட்டு வச்ச வட்டி விகிதம் உண்மையில ரொம்ப அதிகமா கொடுக்குறாள் அவரு. அதுதான் வந்து நம்ம பேங்க் உடனே 5%, 7%, அந்த 500% கொடுப்பான். அதனால நீங்க அங்க நிறைய வாங்கிக்கலாம். அதுதான் சொல்றாரு, தீர்ந்த அன்பாய் அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றி. அதனால செய்ய வேண்டிய கொஞ்சம் சாமி மேல இருக்கு. இதை கூட ஒரு பெரிய பெருமை என்னன்னா, இந்த திருமுறைக்குள்ள பெரிய பெருமை பாருங்க, சுவாமி மேல அன்பு வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு அன்பு வைக்கணும் அப்படிங்கறது ஒருத்தர் கேட்டார். எதுவா இருந்தாலும் ஒரு அளவு சொல்லணும்ல சார். இப்ப இங்க பேச்சு இருந்தா எத்தனை மணிக்கு கேட்போம்ல, 5 மணிக்கு கேட்போம். ஒரு சட்டை எடுக்க போறோம்னு வச்சுக்கீங்களேன், முன்னாடியே எடுத்து தைப்போம். அதனால எவ்வளவு துணி எடுக்கணும்னு கேட்போம். 1.5 மீட்டர் எடுங்க, 2 மீட்டர் எடுங்க. இப்ப எல்லாம் நான் சட்டை சைஸ் சொல்ல வேண்டியிருக்கு, 40 எடுங்க, 42 சொல்லணும். எதுவா இருந்தாலும் ஒரு அளவு பேசும். அதே மாதிரி அவன் கேட்கறான், அன்பு வைங்கன்னு சொன்னீங்க நேற்று கூட்டத்துல, எவ்வளவுன்னு கரெக்டா சொல்லுங்கிறான். நாங்க என்ன 1 கிலோ அன்புன்னா சொல்ல முடியும்? என்னன்னு சொல்ல முடியும்? அதுதான் சொன்னாங்க. இவர் முதல்ல சொன்னாரு அன்பனுக்கு அன்பன்னாரு. பொதுவா யார் அன்பு வைக்கிறாங்களோ அவங்க மேல அன்பு வைப்பான் பொதுவா சொன்னாரு. அப்புறம் ஒருபடி மேல போய் சொன்னாரு, நீங்க வைக்கிற அன்பை விட அதிக அன்பு அவன் வைப்பான்னாரு. சரி, அப்படியாவது புரிஞ்சுக்கணும். நம்மால் விடல இல்ல சார், கொஞ்சம் கரெக்டா சொல்லிருங்களேன் கேட்டு. என்ன அவர் போன் நம்பரா இருக்கு, நான் கேட்டு சொல்லுங்கிறான். திருமுறை சொல்லிட்டு 9ஆம் திருமுறையில கருவூர்த்தவர் பாடுறார், தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவினை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கன் ஒரு கூறு வைத்தவர்க்கு அமர் உலகம் அளிக்கும் நண்பெருமையினர். தத்தையங்கனையார்னார். தத்தைனா கிளின்னு அர்த்தம். தத்தையங்கனையார்னு கிளிவனா. இப்ப நீங்க தங்கச்சின்னு வச்சுக்கோங்க, வீட்டுல அம்மனைன்னு வச்சுக்கோங்க, அம்மான்னு வச்சுக்கோங்க, வீட்டுல பெண்கள். அவங்க மேல நீங்க வைக்கிற அன்புல, வீட்டம்மா மேல வைக்கிற அன்பு அதே அளவு சாமி மேல கேட்கலாம். அவ்வளவுலாம் கேட்கல. வீட்டம்மா மேல வைக்கிற அன்புல பாதி கேட்கல, 100ல 1 பங்கு அவ்வளவு கூட கேட்கல. எவ்வளவு கேட்கறான் பாருங்க, 100 கூறிட்டு அக்தில் அங்கன் ஒரு ஊருங்கிறார். உங்க தங்கச்சி மேல, உங்க அக்கா மேல, உங்க மனைவி மேல, உங்க அம்மா மேல வைக்கிற அன்புல 100,000 கூறுனா 1,00,000த்துல 1 பங்கு சுவாமி மேல வச்சா போருமா? தேவர் உலகத்துல ஃப்ரீ VIP பாஸ் கொடுக்குறான். எவ்வளவு திருமுறை எவ்வளவு சொல்லி போயிருக்கு. தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவினை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கன் ஒரு ஊர் வைத்தவர்க்கு அமர் உலகம் அளிக்கும் என் பெருமை பித்தர் என்று ஒரு கால் பேசுவரேன். அருமையாக. அதனால பெருமான் மேல வைக்க வேண்டிய அன்பு அப்படி சொல்றார். அன்னைக்கே நான் சொன்னேன், அன்பில்லாத செய்யற வழிபாடு சுவாமியை ஏத்துக்கிறது இல்ல. திருமூலர் சொல்றார், என்பே விறகாய் இறைச்சி அரித்திட்டு பொன்போர் கடலில் பொரிய வறுப்பினும் அன்போடு அகங்குலைவார் கன்று என்போன் மணியினை எய்த ஒண்ணாதேங்க. இந்த எலும்பெல்லாம் எடுத்து விறகு மாதிரி எரிச்சு இந்த சதை பிண்டங்களை எல்லாம் எடுத்து வறுத்து அப்படி உடம்ப வறுத்துனா கூட உள்ள அன்பு இல்லைன்னா சுவாமி வெளிப்பட மாட்டான்ட்டு. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கடலில் பொரிய வறுப்பின் அன்போடு அகம் குலைவார்க்கு அன்றி என்பொன் மணியினை எய்தவர். அப்ப தேவை என்ன அப்படின்னா அன்பான வழிபாடு. 6 நாள்ல கண்ணப்ப நாயனாருக்கு முக்தி கொடுத்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட செய்தி என்ன? அதானே 6 நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட செய்தி உடனே நம்மளும் கண்ணாவை எடுத்து வைக்கணும் அப்படிலாம் சொல்லல. யாரையும் நம்மளை அப்படி கஷ்டப்படுத்தவே சொல்லல. ஆனா கண்ணப்ப நாயனார் போனா நமக்கு தந்த செய்தி என்னன்னாரு, இவரே சொல்லிட்டு போயிட்டார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டவன் என்று போயிட்டார். சுவாமி சொல்றான், சிவகோசரியார்ட்ட சுவாமி சொல்றான், கண்ணப்ப நாயனாருடைய அன்பு எவ்வளவுங்கிறத சர்டிபிகேட் யாரு கொடுக்குறாரு பாருங்க, கைலாயம் பல்கலைக்கழகம் கொடுக்குது சிவகோசரியார்ட்ட. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பன். அவனுடைய வடிவெல்லாம் அப்படின்னா கண்ணப்ப சார் ஒரு 100-110 கிலோ இருந்திருக்க மாட்டாரு சுரேஷ், அவர்தான் கிடையாது. வேடர் குலம் சார்.
ஏன்னா 45 கிலோ காத்தடிச்சா கிலோ விழுந்த மாதிரியா இருந்திருப்பாரு. பேரு தின்னனார்னு தான் பேரு. ஆமா, கிட்டத்தட்ட 7 வயசு 8 வயசுல வில்ல தூக்கி இது பண்ணது அது. கங்குல் புலரவும் உணவு நல்கிங்கிற. அந்த நேரத்திலே சில முறை ஆண்டு அகன்றதன் பின் சிலை பையில் பருவம் சேர்ந்தார். அம்மா குழந்தைக்கு விளையாட்டு காட்டி இது பண்ணி சோறு கொடுத்து, அப்படின்னா 2 வயசு 3 வயசு நிலா காட்டி எவ்வளவு நாளைக்கு சோறு கொடுப்பீங்க? இப்ப +2 வரைக்கும் கொடுக்குறீங்க, அது கிடையாது. சின்ன பிள்ளைல அப்ப கேட்டேன் வந்து நிலா காட்டி சோறு கொடுத்தாலும் எத்தனை வயசு வரைக்கும் எவ்வளவுமா கொடுப்பீங்க? 2 வயசு 3 வயசு. அது வேற ரொம்ப டெக்னிக்கா சொல்றாங்க, 3 வயசுங்கிறாங்க. எனக்கு எப்படி புரியும் அப்படின்னா 2 வச்சுக்கோ 3 வச்சுக்கோ, அது மாதிரி 3 வயசு அப்படி. அப்ப அந்த மாதிரி அதுல இருந்து சில காலம் விளையாடுறதுக்கெல்லாம் விட்டு அதன் பின்னர் என்ன செஞ்சார்னாரு, சில முறை ஆண்டு அகன்றதன் பின் சிலை பையில் பருவம் சேர்ந்தார். சிலை பையில் பருவம்னா வில் எடுத்து இது பண்ணக்கூடிய ட்ரைனிங் ஸ்கூல், அதுல கொண்டு சேர்த்தாலும். எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் கொண்டு சேர்க்கல, நேரம் கொண்டு வில் ஸ்கூல்ல தான் சேர்க்கிறாரு அப்பா. அது சொல்றாரு கண்ணப்பநாயனார் கூட. ரொம்ப அருமையான குறிப்பு அந்த இடத்துல. திலகவதியார் இதுல திருநாவுக்கரசனார் பாணத்துல ஒரு செய்தி சொல்லுவார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அலகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாட மலரும் அருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தாருங்கிறார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் சில காலம் கழித்து அலகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ அதெல்லாம் சொல்லி மலரும் அருள் நீக்கியார் திருநாவுக்கரசர் நாயனார் வந்து அவதாரம் செய்தார். இப்ப சிக்கல் என்ன வருதுன்னா, இந்த சில முறை ஆண்டுன்னா எவ்வளவு ஆண்டு எழுதல. அந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? 5 வருஷம் போடுவீங்களா? 3 வருஷம் போடுவீங்களா? 10 வருஷம் போடுவீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோறு போட்டு எழுதி வச்சான் நம்ம. ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இவ்வளவு இடைவெளி வைக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க பெரிய புராணம் படிச்சா நீங்க அதெல்லாம் எழுதுறீங்க. எங்க திருநாவுக்கரசு நாயனாருக்கு திலகவதியாருக்கு அந்த இடைவெளி மாதிரி இருக்கணும் போ. ஆனா அது எவ்வளவுங்கிறது சொல்ல தெரியல. சில முறை ஆண்டு அகன்றதன் பின் இருக்கு. எந்த உரையாசிரியர்த்தையும் இல்லை. சில முறை அப்படின்னு எந்த அகராதியிலையும் பொருள் இல்லை. சில முறைக்கு என்ன பொருள் எழுத முடியும்? இல்ல. சண்டைக்காரன் காலில் விழுதோட இந்த சாட்சிக்காரன் காலில் விழுதோட சண்டைக்காரன் விழுந்துடலான்னு நேர சேக்கலார் காலிலே போய் விழுந்துட்டோம். சுவாமி இந்த சில முறை நீங்க அது எவ்வளவு வருஷம்னு தெரியல. அதான் அது சொல்றாரு. எங்கடா இல்ல திருநாவுக்கரசனார் பாணத்துல சொன்னீங்க திலகவதியார் பிறந்து சில ஆண்டுகள் கழித்து, நீங்க அது எத்தனை ஆண்டுன்னு எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கரெக்டா திருப்பூர்ல போய் சொல்லிடுவோம். அது சொன்னா அதான்டா ஒரு புத்தகத்தை ஒழுக்கமா முதல்ல இருந்து படிதான். இல்ல முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார், எங்கன்னு தெரியல. அந்த எந்த இடம்னு மட்டும் சொன்னீங்கன்னா, நாங்க பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது முக்கியமான கொஸ்டின் மட்டும் குறிச்சு வச்சு படிச்ச ஆளு, புத்தகத்தை படிச்சது இல்லை, நோட்ஸ் படிச்சே வந்தது. அதனால அதை மட்டும் சொல்லிடுங்க. வரிசையா வாங்க தில்லை வாழம் தந்தமடியா இருக்கும் அப்படியே வந்தாங்க. இலைமலித்த வேல் நம்பி எரிபத்தற்கடை நிறுத்துறாங்க. கண்ணப்பநாயன பணத்துல போய் பாரு, அங்க இந்த செய்தி வருது. என்ன செய்தி பாருங்க, சில முறை ஆண்டகன்றதன் பின் அதையே சொல்ல பயன்படுத்த. கங்குல் புலரவும் உணவு நல்கி, குழந்தைக்கு அந்த நிலவெல்லாம் காட்டி இரவு முடிஞ்ச உடனே உணவு கொடுத்து சில காலம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னாரு, சிலை பையில் பருவம் சேர்ந்தார். அப்படின்னா வில்லு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாங்கன்னாரு. இப்ப நம்ம அந்த இடத்துல கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அம்மா சொன்ன மாதிரி 3 வயசு வரைக்கும் அநேகமா இது பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு ஸ்கூல்ல வில்லு தூக்குற ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு வில்ல தூக்கி எல்லாம் இது பண்ணணும்னா ஒரு 9 வயசு 10 வயசாவது ஆயிருக்கணும். அப்ப 3 வயசு வரைக்கும் விளையாட்டு சில ஆண்டு கழித்து 10 வயசுல கொண்டு சேர்த்தாங்கன்னா இப்ப என்ன சார் வித்தியாசம்? 6 இல்ல 7 வயசு. அதுதான் சில முறை ஆண்டு. திலகவதியாருக்கும் திருநாவுக்கரசுக்கும் இடைவெளி அவ்வளவு இருந்திருக்க வேண்டும். குறிப்பு அப்படி வருது. அதனால அப்படியெல்லாம் வந்து அந்த செய்தி எல்லாம், ஏன்னா நீங்க பெரிய புராணத்தை இப்படி எல்லாம் பார்க்க வேண்டியது. அதுல சொல்றாரு அந்த மாதிரி எல்லாம் ஒரு குறிப்பு அப்படி அங்க காட்டி அதை அப்படியே சொல்லிட்டார். அப்போ இந்த அன்பருக்கு அன்பன் அப்படின்னா கண்ணப்பநாயனாரை சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும். அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவுன்னா, நம்மளும் காலையில சாமி கும்பிடுறோம், அதுக்கப்புறம் ஆபீஸ் போனோம்னா அப்புறம் 1008 பஞ்சாயத்து வேலை அது இது முடிஞ்சு அப்புறம் சாயங்காலம் வந்து விளக்கு பிடிச்சி ஏதோ கொஞ்சம் 2 பாட்டு படிக்கிறோம். அப்புறம் அவ்வளவுதான். நீங்க எல்லாம் நீங்க தோசை விடணும், அவ்வளவுதான், சாப்பிடணும், தூங்கணும். அப்புறம் திரும்ப காலையில் இப்ப நம்ம சுவாமியை பத்தி நினைக்கிற அறிவு எப்பன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சம். கண்ணப்ப நாயனாருக்கு சுவாமியை பற்றி நினைவை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் மனுஷன் அந்த
உடுமித்தேவரை விட்டுட்டு போக முடியாம ராத்திரி அண்ணனை தொடங்கி உட்கார்ந்து இருக்கிறார். சுவாமி மேல இருக்கிற நினைப்பு, இங்க இருக்கிற சிங்கம் புலி ஏதாவது தொந்தரவு பண்ணிடப்படாதுன்னு சுவாமிக்கு துணைக்கு உட்கார்ந்து இருக்கிறார். சுவாமி தனியா இருக்கிறாரே, இவருக்கு பசிக்குமே நினைக்கிறாரு. சாப்பாடு கொண்டு வரலாம்னு கிளம்புறாரு. கிளம்புறதும் ஐயோ இவர் எப்படி தனியா விட்டுட்டு போக, திரும்ப வந்துட்டாரு. திரும்ப வந்தோன்னு நினைக்கிறார், ஐயோ இப்ப சாப்பாடு நான் போகாம கிடைக்காது. தாய்மார்களுக்கு தெரியும், சின்ன குழந்தை 3 வயசு 4 வயசு குழந்தை, அதை விட்டுட்டு சமையலும் பண்ண முடியாது, அதை வச்சுட்டு சமையலும் பண்ண முடியாது. அந்த கஷ்டம், இந்த கஷ்டம் கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவரோட அனுபவிக்கிறார். அப்ப எவ்வளவு அன்பு இருக்கும் பாருங்க. போனாராம், திரும்ப வந்துட்டாராம். இங்க வந்தப்பறம் ஐயோ இப்ப நம்ம போனாதான் கிடைக்கும். அப்புறம் திரும்ப போன அங்க போய் நின்றுட்டாராம். நின்று திரும்ப இவரை பாக்குறாராம். இப்படி எல்லாம் சொல்றாரு. அதுதான் அன்பு. அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும். இப்ப சிவகோசிரியார் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன், எல்லாம் சரி சாமி, அதுக்காக வாயில தண்ணி எடுத்துட்டு உங்க மேல பொழியர்னு அடிக்கும், அதெல்லாம் நல்லாவா இருக்கு இல்லைங்களா? அவருக்கு சிலத்தையோ பன்றி இறைச்சியெல்லாம் அதெல்லாம் கொண்டு வைக்கிறோம், அதெல்லாம் நல்லாவா இருக்கு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். சுவாமி உடனே அடுத்த வார்த்தையை போட்டாரு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும். அவன் செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டார். அந்த அன்பு, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு நீ அறிக என்றார். அதுதான் அந்த அன்பு. அந்த அன்பத்தான் இங்கு போட்டார். அன்பருக்கு அன்பனே. சுவாமி மேல அன்பு கொண்டு வழிபாடு செஞ்சு எப்படி இருக்கான்னாரு, அவன் பெரிய நம்ம மேல அன்பு காட்டுறார். அத்தா உன் அடியேனை அன்பால அத்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய், என ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனை பொறுத்தாய் என்றே, இத்தனையும் எம்பரமோ ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவர். அதுதான் அன்புக்கு அவங்க கொடுக்கிற கருணை. எவ்வளவு இத்தனையும் எம் பரமோ, நான் பெருமானே நீ எவ்வளவு பெரிய ஆளு, எம் பொருட்டாயா இதெல்லாம் பண்றே. மணிவாசன் சொல்ற, ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் மறுவிவாரன். பாருங்க, ஏது கொண்டு நான் ஏது செய்யணுங்கிறார். எல்லை எல்லை என் கருணை என்கிறான். ஏது கொண்டு நான் ஏது செய்யணுங்கிறார். அந்த கருணையெல்லாம் எங்கன்னாரு, நம்ம காட்டுற அன்பு. அவ்வளவுதான். அவ்வளவு கருணை இருக்கும்னு தெரிஞ்ச பிறமாவது அன்பு இருக்க வேண்டாமான்னாரு. அன்பு இல்லைன்னா சித்தியார் சொல்லிட்டார். அன்பு வைக்கலைன்னா அந்த ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்றாரு, ரொம்ப திட்டுறார் சித்தியாராசிரியர். அறிவிலா நடை பிணங்கள். எவ்வளவு கோபம் வருது பாருங்க. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கும் அன்பில்லார், தமக்கு அன்பில்லார். சுவாமி மேல அன்பு இல்லைன்னா உனக்கு அடியார் மேல அன்பு இருக்காது, பிற உயிர் மேல அன்பு இல்லைன்னா அவன் மேலே அன்பு இருக்காது. இந்த கேஸ் எல்லாம் என்ன பேரு சொல்லி கூப்பிடணும்னாரு, அறிவிலா முதல் அதோட விட்டுருக்கலாம். நடை பிணங்கள்ங்கிறது, எந்திரிச்சு நடக்கிற பிணம் இதெல்லாம்ங்கிறது. அன்பு வைக்கலன்னா அவ்வளவு அப்படி சொல்றாரு. அதனாலதான் மாணிக்கவாசருடைய உருக்கமும் கூட பின்னாடி எல்லாம், பா நான் உன் மேல அன்பு வைக்கலையப்பா, அன்பு இருந்தா தானே நீ ஆட்கொள்ளணும், ஆனா அந்த அன்பு எனக்கு இல்லாம போயிடுச்சேங்கிறதான் உருக்கம். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்கள். பெருமானே நான் உன் மேல அன்பு வைக்கலைங்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னை வரைக்கும் திருப்பூர் வரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் உன் மேல அன்பு வச்சேன். அவர் சொல்றாரு, நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். ஒரு இடம் இல்ல, 2 இடத்துல சொல்றாரு. இல்லை நென் கலர்க்கு அன்பகங்கனை ஏலம் ஏலும் நற்குழலி பங்கனை, கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நென் கலர்க்கு அன்பனாக்கினாய்கிறார். இல்லை இல்லை அப்படின்ட்டு, அன்பு இல்லை அப்படியெல்லாம் சொல்றாரு. அதுதான் அவருடைய ரொம்ப உருக்கம். ஏன்னா அந்த அன்பு எனக்கு வரல. அதனாலதான் ஒரு இடத்துல வழிபாடுல என்ன பண்ணிட்டாரு, நான் உன் மேல அன்பு வைக்கிற மாதிரி நீ எனக்கு அருள் செய்து கேட்டார். ஏன்னா சுவாமி அருள் புரியணும்னா அன்பு வைக்கணும். அன்பு என்ன கடையில போய் வாங்க முடியும் சார், கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அரைகள் அன்பா வாங்க முடியாது. அப்ப அன்பு என்ன பண்ண, அது நீயே கொடுத்துரு எனக்கு. எனக்கு உன் மேல அன்பு வைக்கிற வர்ற மாதிரி நீ எனக்கு அருள் புரி. அதான் விண்ணப்பமே அதுதான். அது வேணும் இது வேணும்னு கேட்கல, எனக்கு உன் மேல அன்பு வருத மாதிரி நீ எனக்கு அருள் புரின்னு கேட்கு. நாடகத்தால் நடிகார்கள் நடித்து நான் நடுவே விடகித்தே குந்திடுவான் மிகப்பெரிது விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றேன் இடைய உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள் எம் உடையார். அதான் கேட்கிறேன்.
வழிபாடே வந்து அதுதான். ஆனால் அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம், யாவையுமாம் அல்லையுமாம்னாரு. யாவையும்னா எல்லா உலகமும் சாமியுடையது. அது அவன் எல்லா உலகங்களோடும் கலந்து நிற்கின்ற, ஒன்றாய் நிற்கின்ற தன்மை சித்தாந்தத்துல சொன்னா. யாவையுமாம், அடுத்த அளவுக்கு சொன்னாரு அல்லையுமாம். இது யாவற்றிலிருந்து வேறாய் நிற்பான் பெருமான். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியப்பாரு பின்னாடி அப்படி சொல்லுவது. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, நீ இல்லாம என்ன போகணும் ஒண்ணும் கிடையாது. அதனால யாவையுமாம் அல்லையுமாம். அடுத்த ஒரு வார்த்தைப்பட்டார், சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. சோதியனே துன்னிருளேனர், அருமையான சொல். சோதியன் சுவாமி வந்து சோதி பொருள். எப்பேற்பட்ட சோதியனர்? ஆதி மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி அது. அதனால அது சோதி பொருள். சோதியே சுடரே சூழொளி விளக்கேன்னு தான் பின்னாடி பார்த்தார். அதனால சுவாமி வந்து பெரிய சோதி. அது அரும், அது கூட அந்த அரும்பெரும் சோதிக்கு தண்டபணி எழுதுவாரு, அரும் சோதி பெரும் சோதின்னு ரெண்டா பிரிப்பாரு. ஒண்ணு பெரும் சோதி ஏன்னாரு, இந்த உலகத்தில் உள்ள சோதி பொருள்களுக்கெல்லாம் சோதி கொடுத்த பொருள் அது. சூரியனுக்கே ஒளி கொடுத்தது அவன் தான். ஆனால சோதி பொருள்களுக்கெல்லாம் சோதி கொடுத்தனால அது பெரும் சோதி. இன்னொன்னு அரும் சோதியும் பாரு. ஏன்னாரு, இந்த உலகத்தில் உள்ள சோதி பொருள்கள் எல்லாம் புறையிருளை நீக்க வல்லவன, அகையிருளாகிய ஆணவத்தையும் நீக்க வல்ல சோதி இது. அதனால இது அரும் சோதி, அருமையான அரிதற்கரிதான சோதி. பெருமானுடைய தேஜஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? சூரபதும் கந்தபுரம் இதுல கந்தர் கலிவன்பாத சொல்லுவார், சோதி இளம்பருதி 100,000 கோடி போல் வளம் தரும் தெய்வீக வடிவாயுங்கிற. ஏன்னா அவருக்கு அந்த முருகப்பெருமானை பார்த்தவர் குமரர். அதனால கேட்கறாங்க, சார் அந்த முருகப்பெருமானை பார்த்தீங்க ஆள் எப்படி இருந்தா சொல்லுங்க சார். நாங்க பார்த்தது இல்ல சார். உடனே யோசிக்கிறாரு, உனக்கு எப்படி சொன்னா புரியும்டா? உனக்கு உலகத்திலே ஒளிப்பொருள்ல என்ன தெரியும்? சூரியன் பார்த்திருக்கல? ஆமா ஆமா நான் நல்லா தெரியும். ஒரு 100 சூரியன், ஒரு 1000 கோடி, 100,000 கோடி போட்டாரு நம்பரை. சோதி இளம்பருதி 100,000 கோடி வளம் தரும் தெய்வீக வடிவாயினர். காலை வர்ற சூரியன் 100,000 கோடி சூரியன் வந்தா எப்படி இருந்தா ஒளி, அப்படி இருந்தா நான் முருகப்பெருமான் தேஜஸ். அதான் சொல்ற, சோதியனே துன்னிருளே. துன்னிருள்னா ஒண்ணு நம்ம வார்த்தையில சொன்னா கும்மிருட்டுன்னு அர்த்தம், அதான் துன்னிருள். ஆனா இந்த இடத்துல துன்னிருள்னா அதுல ஒரு நுட்பம் என்னன்னா, அவன் ஒளிப்பொருளாகவும் இருக்கிறான், அந்த இருளுக்குள்ளேயும் உள்ள இருக்கிறான். அதுதான் துன்னிருள். அதுக்கு என்ன சொல்றாரு, ஆணவமலம் என்கின்ற இருட்டு அதுதான் உலகத்திலே பெரிய இருட்டு. ஏன்னா உலகத்துல இருக்கிற இந்த புற இருள் எல்லாம் விட பெரிய இருள் ஆணவம்ங்கிற இருள். அத சாத்திரம் சொல்லும். உலகத்துல உள்ள புற இருள் என்ன பண்ணிரும், எல்லா பொருளையும் மறைச்சிரும். ஆனா தான் இருட்டு இருக்குன்னு அது தெரியும். இந்த ஆணவ மலம் வந்து ரொம்ப கொடிதானது. எல்லா பொருளையும் மறைக்கிறது மட்டுமல்ல, தன்னையும் மறைத்திரும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது திருவள்ளுவர் பயன் சாத்திரம். ஒரு பொருளும் காட்டாது இருள்னா, இப்ப ராத்திரி 9 மணிக்கு வகுப்பு நடக்கு, திடீர்னு கரண்ட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எங்க இருக்கா, ஃபேன் எங்க இருக்கு, லைட் எங்க இருக்கு, நோட் எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன், நீங்க எங்க இருக்கு, ஒன்றும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இருட்டா இருக்குன்னு தெரியும். அதனால என்ன பண்ணலாம், குறைந்தபட்சம் வயசானவங்க பெரியவங்க அப்படியே இருங்க, அசையாதீங்க, குழந்தைகளை கொஞ்சம் கையில பிடிங்க, கீழே விழுந்துடாம கொஞ்சம் பொறுங்க, கரண்ட் வந்துடும் அப்படின்னு இருட்டு இருக்குங்கிறதுனாலயாவது கொஞ்சம் கவனமா இருப்போம். இப்ப யாரும் வெளியே போகாதீங்க, கொஞ்சம் பொறுங்க, லைட் வரட்டும் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் மறைச்சோம். ஆனா இருட்டு இருக்குன்னா தெரியும். இந்த ஆணவ மலம் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் மறைக்கிறது மட்டும் இல்ல, தான் இருக்கிறதையும் காட்டாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஈகோ எல்லாம் கிடையாது சார், அதுவே பெரிய ஈகோ. அது ஆணவ மலம் தான் அப்படி உள்ள உட்காந்து சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எல்லா பொருளையும் மறைப்பது மட்டுமல்ல, தன்னையும் காட்டாது. அப்பேற்பட்ட ஆணவ மலத்துக்கும் தெரியாம ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அதுதான் துண்ணில் இருளுக்குள்ளும் இருளாய் இருக்கும் பெருமான். அந்த ஆணவ மலம் அப்படி எல்லா பொருளையும் மறைத்து தன்னையும் மறைத்து அப்படி வலிமையாய் இருக்கின்ற அந்த ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்துக்கு கூட சுவாமியை தெரியாது. அதுதான் துன்னிருள்னாரு. அதுக்குள்ளேயும் போய் உள்ள இருக்கிறான் சுவாமி. அதனால சோதியனே துன்னிருளே
தோன்றா பெருமையனே. அந்த சோதியனே துன்னிருளேங்கிறதுக்கு அருமையான ஒரு குறிப்பு தண்டமணீசர் எழுதுவார். ஞானிகளுக்கு சோதியனாகவும் பக்குவம் இல்லாதவர்களுக்கு துன்னிருளாகவும் விளங்குவான்னு விட்டார் சுவாமியார். அது பின்னாடி சாத்திரம் சொல்லிச்சு சிவபிரகாசன். புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகினர் உமாவிஸ்வாச்சாரியர். புறச்சமயத்தவருக்கு இருளாயினாரு. கடவுளே நம்பாதவங்க, கடவுளை சரியா புரிந்து கொள்ளாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் சுவாமி இருளா தான் இருப்பான். அகச்சமயத்து சைவத்துக்கு அவங்களே சுவாமி ஒளியா இருக்கிறான் அப்படின்னு பின்னாடி சொன்னார். அத்தை இவருங்க எப்படி வச்சார் பாருங்க. சோதியனே என்பது ஞானிகளுக்கும் துன்னிருளே என்பது பக்குவம் இல்லாதவர்களுக்கும் எழுதினார். இத பின்னாடி ஒரு முன்னாடி திருச்சதகத்துல எழுதும் பொழுது தண்டமணீசர் எழுதுவார். கேட்டாரும் அறியாதான் கேடுண்டில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னம் கேளாதனை எல்லாம் கேட்பித்து மேட்டையும் பிறவாமல் அக்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானேன் படுவார். அந்த இடத்துல கேட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப அப்படின்னு வரும். அந்த நாட்டார்கள் விழித்திருப்ப ஒரு உரை எழுதுவாரு. ஞானிகள் எல்லாம் இன்றைக்கு மாணிக்கவாசருக்கு வந்தது போல நமக்கும் எப்ப வருவானோ என்று விழித்து இருக்கிறார்களாம். அதனால அது ஒளி பொருந்தியவர்களுக்கு. அதே நேரத்துல உலகத்துல இருப்பவர்களுக்கு அங்க என்ன சார் நடக்கு? திருப்பெருந்துறையில இந்த ஆள் மந்திரி அங்க போயிருக்கிறாரு, எவனோ ஒரு வடக்கத்தி சாமியார் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், இந்த ஆள் அவன் பின்னாடி போயிருக்கிறான், அவன் என்ன தில்லைக்கு வாங்கிட்டு போயிட்டானா, இவன் அங்க ஒண்ணு என்ன நடக்குன்னே புரியல சார், கோமாளித்தனமா என்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கிறாங்களாம். அதையும் சொல்றாரு. அவர்கள் அங்க நாட்டார்கள் விழித்திருப்பேன்னா இந்த உலகத்தவர்கள் என்னன்னு தெரியாம என்ன பேன்னு விழித்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் சொல்றாரு. ஏன்னாரு பக்குவம் வராத ஆன்மாக்களுக்கு பெருமான் இறங்கி வரும் தன்மை புரியாதா. இது எங்க உண்டு வச்சாரு தெரியுமா? அம்மானையில உண்டு வச்சாரு. கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன் தேட்டார்வது குடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய சிரிச்சாங்க. நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மா நாயினர். அப்ப நாட்டார் நகை செய்யனா என்ன அர்த்தம்? பக்குவம் வராதவங்க பல காமிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல சொல்லிட்டார். நாட்டார் நகை செய்ய. அப்ப நீங்க என்ன பண்ணியிருந்தார்? நாம் மேலை வீடு வீடு பேர் நோக்கி நான் போயிட்டு இருந்தேன், இவனை பத்தி எல்லாம் கவலைப்படல. அதுதாங்க சோதியனே துன்னிருளே. ஞானியர்களுக்கெல்லாம் சோதி பொருளாகவும் பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு இருளாகவும் சுவாமி இருக்கிறான். அவ்வளவுதான். அதனால சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. தோன்றா பெருமையன்னா இந்த அவன் இப்பாறான பெருமைகளுக்கு உரியவன் என்று தோன்றி நிற்பவன் அல்லன். தோன்றா அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு? அவனுடைய பெருமை என்னன்னு எவ்வளவு சொல்ல. இந்த உலகத்தை யாரையும் பத்தி சொல்லுங்கன்னா சொல்லிடலாம். அன்னாருடைய பெருமை இதெல்லாம், அவங்களுடைய பெருமை இதெல்லாம் சொல்லலாம். பெருமானுடைய பெருமையை சொல்லுங்கன்னு சொன்னா யாரால சொல்ல முடியும்? இன்னவாறு என்று சொல்லி எந்த கட்டத்துக்குள்ள கொண்டு பெருமானை நிறுத்த முடியும்? அவனுடைய கருணையை சொல்ல முடியுமா? அவனுடைய வீரத்தை சொல்ல முடியும்? அவனுடைய பராக்கிரமத்தை சொல்ல முடியுமா? எதை சொல்ல முடியும்? எதையுமே சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றார்? ஒரே வார்த்தையில சொல்றார். தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடு ஆகி. அடுத்த வார்த்தை அல்லானே. ஓ, ஆதியனே அந்தம் நடு ஆகினர். முதல்ல ஆதினா முதல்லன்னு அர்த்தம், நடு ரைட்டு, அந்தம் முடிவு. அப்ப நம்முடைய எல்லா செயல்களுக்கும் அவன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கூட இருக்கிறான். அப்படி புரியுது. இதே ஆளுதான் என்ன பண்ணாரு? ஆதியும் அந்தமும் இல்லான்னு பண்ணாரு. இங்க ஆதி அந்தம் நடு ஆகிங்கிற. இப்ப இருப்பான்னு வச்சுக்கிறதா இல்லைன்னு வச்சுக்கிறதா? என்ன வேணாலும் வச்சுக்கோங்க சார், 7 மணி வரை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போங்க, நாங்க என்ன கேட்கறோம் இப்போ உங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க பாக்குறது நாங்க என்ன நீங்க சொல்ல என்ன வேண்டாம்னா சொன்னோம். 7 மணி உனக்கு டைம், அது வரை. ஆதியனே அந்தம் நடு ஆகி அப்படின்னா அவன் ஆதியனாவும் அந்தமாவும் நடுவாகவும் இருக்கிறான்னு பொருளாயிருது. அங்க திருவம்பாவை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சாரு பாருங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அப்படின்னு.
ஞானசம்பந்தர் பெருமான் என்ன சொல்ல மதுரை தேவாரத்துல ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே அப்படிதான் சொல்றாரு. அப்ப ஆதி அந்தம் ஆயினான்ங்கிற ரொம்ப நுட்பம். அப்ப ஆதி அந்தம் நடுவாய் இருப்பது எப்பன்னாரு அவனுடைய பொது இயல்பால் நம்முடைய செயல்கள் யாவற்றிற்கும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறான். அப்ப இருக்கிறான் அவன். ஆதி அந்தம் நடுவாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய எல்லா செயல்களுக்கும் சுவாமி என்ன பண்ணா கூட இருக்கும். இந்த பிறவியில பிறக்கிறதுல இருந்து கூட இருக்கான் சார். நான் போன ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி வாதப்பான சொல்லும்போது சொன்னேன், தாயினுடைய கற்பத்திலிருந்து கூட வந்துட்டு இருக்கிறான். எப்ப அம்மா அப்பா சேர்றதுல இருந்து கூட இருக்காங்கிறார் அவரு. நான் தாயினுடைய கற்பம் இல்ல, அதுக்கு முன்னாடி கற்பம் ஆகிறதுல இருந்து கூட இருக்காங்கிறார். என்னுடைய வினைக்கு தத்தால் கூட நான் யாருக்கு பிள்ளையா பிறக்கணுமோ அதுல இருந்து அவன் டிசைன் பண்ணி கொண்டாடான். நாட்டு என்ற எப்பிறப்பும் முச்சை இணைவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாய்கிறார். அதுல இருந்து அதுக்கப்புறம் கற்பத்துல அம்மா வயிற்றுல இருக்கும்போது கூடவே இருந்து காப்பாத்தி அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என காய கருக்குழியில் காத்திருந்தும் வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் அங்கே இருந்தும் உதவி பண்ண என்ன பண்ணான்னு வினைக்கு ஏற்ற மாதிரி கை வச்சு கால் வச்சு மண்டை வச்சு மூளையை வச்சு முடிய வச்சு உடம்ப தயார் பண்றான். அவனும் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்னமோ ஒரு 4 பேருக்கு சமையல் பண்ணிட்டு எப்பா எவ்வளவு பெரிய வேலைங்கிறோம். அவன் உள்ள உட்காந்து எவ்வளவு பெரிய வேலை பார்த்தா டயர்டா இருக்குன்னு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. பாதியில சோறு அடையலையே கரெக்டா செஞ்சானு இப்படி செஞ்சான் சார். மண்டையில வெளியே முடிய வச்சோம், உள்ள மூளையை வைக்க விட்டான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10 பீஸ் மறந்து போய் விட்டான்னா இல்ல கரெக்டா வச்சுருக்கேன் சொல்றாரு. காமியத்துக்கு ஏய நம்முடைய வினைகளுக்கு தக்கவாறு கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து கரெக்டா ஆசன குற்றம் இல்லாமல் ஆசரவே செய்து திருத்திங்கிற திருத்தி என்ன பண்ணிருக்கான் செஞ்சு முடிஞ்சு ஒரு பினிஷிங் டச் கொடுத்துருக்கான் சார். அப்படி புருவத்திலே அப்படி டச் பண்ணி விட்டுருக்கான். சில குழந்தைகள் கண்ணத்துல சிரிக்கும் போது மட்டும் அப்படி குழியில அப்படி ஒரு பஞ்சு இப்படி எல்லாம் திருத்தி டச் பண்ணி விட்டுருக்கான். எல்லாத்தையும் சொல்றாரு ஆசரவே செய்து திருத்தி யோகிருத்தி. அந்த குழந்தை அப்படி தலைகள் இருக்கிற மாதிரி என்ன அது வெளியே வர்றதுக்கு வசதிப்படுத்தி அதை முதற்கொண்டு சாமி கவனமா வரும். அது பாட்டு ட்ரெயின்ல பர்த்த போட்டு படுக்க மாதிரி இப்படி படுத்துடுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி வெளியே வரும்? அதனால வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கருணை எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க. ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே கூற்றி அப்படி பத்திரமா கொண்டு வந்து வெளியே வச்சு அதுக்கப்புறமும் அம்மாவுக்கு பால் வச்சு அந்த பாலை கொடுக்க வச்சு இல்லைங்களா. அப்புறம் கொஞ்சம் விமானம் போல வளர வச்சு வளருகின்ற போது இந்த கருவிகளையும் அதுக்கு தக்கன வளர வச்சு ஒன்னொன்னா கொடுத்து 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 கூட்டே வாரான். அப்போ அங்க இருந்து கடைசியில முடிஞ்சு சார் தந்தி அடிச்சிருங்க அவ்வளவுதான் அப்படின்னா அது வரைக்கும் கூட இருந்து அப்பர் சாமிகள் சொல்றாரு சுடுகாட்டுக்கு வந்தாலும் கூட திரும்ப போயிட்டான். ஆனா பெருமான் அதுக்கப்புறம் மேல கூட வராங்கிறார். உற்றார் ஆர்வலரோ எல்லாம் போயிடுது வீட்டுக்கு. உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் உற்றார் அங்க வரைக்கும் கூட சரி அங்க வரைக்கும் கூட வந்து அதுக்கப்புறம் மேல எப்பா ஏன் வேலை முடிஞ்சவன பத்திரமா அங்க உணர்ந்து விட்டாச்சு. இனிமே நீ நல்லது பண்ணியிருந்தானா சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க, தப்பு பண்ணியிருந்தானா நல்லது போட்டு கொள்வாங்க. அது போயிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் வேலை என்ன அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு நான் டெலிவரி பார்க்கணும் அப்படின்ட்டு வரல. அங்கேயும் போய் நம்மால் யாராவது ஒருவேளை நரகத்துல போய் அந்த செக்குல போனா யமனுடைய ஆள்கள்ட்ட இவன் போய் சொல்லி இவெல்லாம் நமக்கு வேண்டியான்னு கூட்டு வந்துடுறானா வெளியே. மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருவனா தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான்னு விட எவ்வளவு கருணையா இருக்கான் சார் கூட. அப்ப இது அவ்வளவு இங்க கூட இருந்து ஆதியனே அந்தம் நடு ஆகி இவ்வளவு செஞ்ச அவனுக்கு நமக்குத்தான் இந்த முடிவும் நடுவும் முதலும் எல்லாம். சுவாமிக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரே வார்த்தையில அல்லானே. இது அவ்வளவு நமக்கு பிறக்கிறோம், வாழுறோம், முடிகிறோம், மேல போறோம், திரும்ப கிளவரமா தெரியல, வந்தாலும் திரும்ப பிறக்கிறோம், இருக்கிறோம் இல்லைங்களா நமக்கு. ஆனா சுவாமிக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால ஒரே வார்த்தை சொல்லிட்டார், ஆதியனே அந்தம் நடு ஆகி நமக்காக. அதுக்கப்புறம் அல்லானே சுவாமியனுடைய அப்போ ஆதியனே அந்தம் நடுவாகி இருத்தல் அவனுடைய பொது இயல்பு என்றும் இதையெல்லாம் கடந்து நிற்கின்றது அவனுடைய சிறப்பு இயல்பு என்றும் கண்டுகொள்க. முடிஞ்சு போச்சு சித்தாந்தம். அதனால ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. அடுத்த ஒரு வார்த்தை உண்டார், அருமையான வார்த்தை. இந்த ஒரு வரியே ஈர்த்து என்னை
ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இப்படியே தன்னுடைய வரலாற்றை பதிவு பண்ணிட்டார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட, ஆனா போகல, அவன் என்ன கூப்பிட்டான் பேசணும். அவனுடைய பெரிய கருணை. அவனுடைய கருணை சாத்திரமும் அதான் சொல்லுச்சு, தோத்திரமும் அதான் சொல்லுச்சு. அவன் என்ன பண்ணான், எவ்வளவு பெரிய கருணை சேர்க்கும், அவன் எவ்வளவு பெரிய ஆள். அவன் யாருக்கும் அருள் புரியணும்னு நினைச்சிருந்தான்னா நேரம் என்ன பண்ணிருக்கலாம், யூ கம் அண்ட் மீட் மீ அட் கைலாஷ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நேரம் நாளைக்கு கைலாயத்துக்கு வந்து பாரு சொல்லுவாங்க. பெரிய ஆபீசர்னு அப்படித்தானே சொல்லுவாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா உதவி பண்ணுவாங்க. ஒரு கலெக்டர் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, ஏமா நாளைக்கு என்ன ஆபீஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு வேண்டிய நான் பண்ணி தரேன் அப்படிதான் சொல்லுவாங்க. கலெக்டர் உங்க வீட்டுக்கு வந்து மளிகை சுய உதவிய குழுவுக்கு நான் கையில் போட்டு தரேன்னா கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரு இல்லைங்களா? அதானே இயல்பு. ஆனா நம்ம கலெக்டர் எப்படி தெரியுமில்ல, வீட்டுக்கு வராது. அதான் ரொம்ப ரொம்ப இதாகி சொல்றேன், ரொம்ப மனசு கஷ்டப்பட சொல்றேன். அவன் என்ன கூப்பிட்டு இருக்கலாம், ஒரு வார்த்தை வந்து அவன் நான் இருக்க இடம் தேடி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி, அதுக்காக வந்து என்ன பண்ணார், ஈர்த்து என்னை அப்படின்னா ஈர்த்து ஏன்னாரு, நான் இந்த உலகில் என்பமே நல்லா இருக்கும், மந்திரி பதவியே நல்லா இருக்குன்னு இருந்தாலு அவர் அப்படி இல்லை. நம்புருட்டு சொல்றார். ஈர்த்துன்னா நான் இந்த உலக இதழ் மந்திரி பதவி அதுவே நல்லா இருந்தது, இந்த குதிரையை வாங்கி கொண்டு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, மன்னன் வெரி குட் வெரி குட் நல்ல குதிரை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருப்பான். இவரை வீட்லயும் பொண்ணு பார்த்துருப்பாங்க, வயசு 18 19 ஆச்சு. எப்படி அப்புறம் மந்திரியா இருந்தா நல்ல பொண்ணு கிடைக்காதா, கிடைச்சிருக்கும். கல்யாணம் ஆகி அப்படி இருந்திருப்பேன். என்னை அப்படி இல்லாமல் ஈர்த்து ஞான நிலைக்கு அருள் வாழ்வுக்கு என்னை ஈர்த்தவன் பெருமான். அவன் அப்படிதான் செய்யறான். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம். நம்மளை கூப்பிட்டு இல்ல, அவன் வாரான். கேள், வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளுக்கு வான் வார்களல் வாடி வந்தோர்த்தும் வாய்கிறவாய். அப்படிதானே திருவம்பாய் சொல்ற. அதனால சுவாமி என்ன பண்றான், அவனே கிளறங்கி வாங்க. அவ்வளவு பெரிய கருணை வந்து என்ன பண்றான், அது தகுதியுடைய ஆன்மாக்கள் அப்படியே கேட்ச் பண்ணி எடுத்துறான். எது போல திருவற்பயன் சாத்திரம் சொல்லு. இந்த பழகிய விலங்கு போய் என்ன பண்ணிரும், மதம் பிடிச்ச யானையை பிடிக்கிறதுக்கு இந்த பழகிய விலங்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது போய் சத்தம் போனே அது வந்துடும், பிடிச்சு விடுவாங்க. அது மாதிரி பார்வையான மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை எனக்கான புவி. திருவள்ளுவர் இப்ப பார்வை என்ன அப்படின்னா, பார்வைன்னா பார்வை விலங்கு, பழகிய யானை. பழகிய யானையை கொண்டு போய் தான் மதம் பிடிச்ச யானை. அது மாதிரி சுவாமி வந்து நம்ம எல்லாம் மதம் பிடிச்ச ஆள் நம்ம பிடிச்சிட்டு போனோம். அது அவனா வந்து சேரான். எவ்வளவு பெரிய கருணை. ஒரு ஆளை விட்டு கூப்பிட்டு விட்டுருக்கலாம்ல, தேவலோகத்துல இருந்து ஒரு ஆளை விட்டு, டேய் திருப்பூர்ல போய் அவனை தூக்கிட்டு வாடா இன்னைக்குன்னா நம்ம என்ன போக மாட்டேன்னு சொல்ல போறோம்? இல்ல சொல்ல முடியுமா அவன்கிட்ட? அவனே வந்து ஈர்த்துங்கிற, ஈர்த்து அப்படிங்கிறப்ப வந்து அது சொல்லுக்கு அவ்வளவு பெரிய, அவ்வளவு ஈர்ப்பான சொல். ஏன்னா சுவாமி வந்து ஈர்த்து அப்படின்னா அந்த நிலைக்கு அவன் எவ்வளவு கருணையோட வா. ஏன்னா நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னா, சாத்தன் சொல்லுது, ஐம்புலன் என்கின்ற வேடர்களோட சுத்திட்டு இருக்கோம். இந்த மெய்வாய் கண்முக்கு செவிக்குள்ள பட்டுட்டு படாத பாடு இருக்க, அது உள்ள மாதிரி அதுவே நல்லா இருக்குன்னு இருக்கிறோம். அது சொல்ற, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தேன் அப்படி இருக்கிறோம். சித்தியார் அருமையா சொல்ற, மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாகும் துண்ணிய ஐம்புல வேடரின் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை. மேல தலைவனும் இருக்கிறான், அவன் நம்மளை வந்து கூட்டு போவான்னு கூட அந்த அறிவு கூட தெரியாம உழண்டுகிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல. நாளைக்கு அதை பண்ணணும் சார், இதை பண்ணணும் சார், 2 காசு சம்பாதிக்கணும் சார், பிள்ளைய படிக்க வைக்கணும் சார், இப்படி இதுதான் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். சொல்றாரு, துணைவனையும் அறியாது துயர் ஒரு தொல் உயிரை. என்ன செய்யறான், மண்ணும் அருள் குருவாகி வந்து, குருநாதரா வாராங்கள், மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் பிரித்து மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். அந்த வேடர்கள்ட்ட இருந்து, ஐம்புலம்ங்கிற வேடர்கள்ட்ட இருந்து பிரிச்சு நாணமலத்தை நீக்கி தானாக்கி சிவமாக்கி அந்த நிலையில கொண்டு வைப்பான். அதுதான் ஈர்த்து. அந்த ஈர்த்துங்க சொல்ற, ஈர்த்து என்னை எப்படி வந்து ஆட்கொண்ட. தண்டமணி தீசர் உரே எழுதுவாரு, சுந்தரரையும் இது போல ஈர்த்து. எல்லாத்தையுமே அவன் ஈர்த்துதான் பண்ண, எல்லாத்தையும் அப்பதான். ஏன்னா யாரால அவங்களா போக முடியும், அவன் ஈர்த்தாதான் போக முடியும். அது அவனுடைய கருணை. சுந்தரர் என்ன பண்ணான் பாருங்க, கல்யாண வீட்டுக்கு வந்தான், நேர கல்யாண வீட்டுல வந்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணான்.
அது என்னாரு, ஏன்னா அவரும் முன்னமே சொன்னது அதுதான் இல்லைங்களா. மையலாய் இந்த மானுடத்திலே மயங்கும் வழி நீ ஆட்கொள்ள வேண்டும், அதான் கேட்டிருந்தாரு. சரின்னு சொல்லியிருந்தான். இங்க வந்தவுடனே என்னாச்சு, அது மறந்து போச்சு. மானே நோக்கி மனமானா மண்ணே நின்சீர் மரப்பித்து ஊனே புகை எந்தனை நோக்கி உழல பண்ணுவித்திட்டாயின்னு இவர் தான் பண்ணார். ஆனால இங்க வந்த உடனே அங்க பழசெல்லாம் மறந்து போச்சு. அப்படி இருந்தோன்னு அவன் நேர கல்யாணத்துக்குள்ள வந்தானா. ஆவது இது ஹேட்மேன் சொல்றான். ஏன்னா அந்த யாரோ ஒரு மறையவருக்கு வந்த உடனே கல்யாணத்துல வாங்குவாங்க பெரியவரேன்னாங்க. ஏன்னா அது ஏற்கனவே இப்ப கல்யாணம். இவர் பார்த்தாரு ஆளு ரொம்ப வயசான ஆளா இருக்கிறாரு. அப்ப ரொம்ப வேதம்லாம் நல்லா தெரிஞ்சவரா இருப்பாரு போல. இப்ப யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, நல்ல ஊதாமூர்த்திகள் பாடுறாங்க. சரி சரி நம்ம பெரிய ஊதாமூர்த்திகள், ஐயா உட்காருங்க பாடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பெரிய மறைவு ரைட் ஐயா வாங்க உட்காருங்கன்னாங்க. நாங்க உட்கார்றதுக்கெல்லாம் வரலைங்கிறார் எடுத்த உடனே. ஆஹா இதோ வில்லங்கம் பிடிச்ச ஆள்தான். அப்படிதான் இருந்தான். ஆவது இது ஹேண்ட்மேன் முதல்ல சொல்றான். மறையோர் என் அடியார் நாவல் நகர் ஊரன் இது. இந்த திருநாவலோட சேர்ந்த இந்த தம்பி இருக்கிறானே, இவன் எனக்கு அடிமை, இது நான் மொழிவது என்றான். இவன் எனக்கு அடிமை, இவன் எனக்கு அடியான் என்று இது நான் மொழிவது என்றான். தேவரையும் மாலயன் முதல் திருவின் மிக்கார். தேவர்களும் திருமால் அயன் உள்ளிட்டவர்களும் அவர்களுக்கு அடிமை அடிமைன்னு சொல்லி இருக்கிறாங்களே, அப்பேற்பட்ட திருவின் மிக்கார் யாவரையும் வேறு அடிமையா உடைய என்பார் சேர்க்கலார். யாவரையும் எல்லாரையும் அடிமை கொண்டவன் சுவாமி. அவன் தான் ஒருத்தன் தானே தலைவன், எல்லா உயிர்களும் அவனுக்கு அடிமை தானே. அப்பேற்பட்ட பெருமான் அவன் வாயினால இவன் எனக்கு அடியான்ங்கிறார். சொன்ன உடனே நம்ம உடனே அது கூட போயிடுவாரு. நான் கல்யாணம் தண்ணிக்கு யாராவது எடுத்தா எப்படி சார் இருக்கும்? அவர் சொல்ற சேக்கலார் சொன்னார், சொல்ற விதமே அருமையா சொல்ற. மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, மாசிலா மரபில் வந்த வள்ளல்ங்கிறார் சுந்தரர். அவர் வந்த குலம் பரம்பரை அப்படியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, அது கைலாயத்துல இருந்து வந்தது, அதனால மாசிலா மரபில். மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, வந்தவர் சாமி நட்டுன்னு சொல்லல, ஆனாலும் சேக்கலாரும் வேதியனை போட்டார். வேதியனை நோக்கி நேச முன்கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி மூல சிரிச்சாராம். சொல்றத பார்த்து என்னடா பைத்தியார்த்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கிற இருந்தாரு அப்படின்னு சிரிச்சாராம். இப்ப சிரிப்பு நீங்கி ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோம் அறையோன் என்றார். அவன் ஈர்த்து ஆட்கொள்ளதுக்கு அவன் நிக்கிறான். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு அந்தனர் இன்னொரு கந்தனருங்கிற ஒரு இதெல்லாம் இன்னைக்குதான் சொல்றத நீ சொல்லிதான் நாங்க கேக்குறோம், சொல்ற நீ பைத்தியார்னான்ட்டாரு. பித்தனோம் அறையோ அப்படியே சொல்லிட்டாரு. அவன் அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சது. அவன் உடனே சொல்றான் பாருங்க, சுவாமி என்ன அவன் ஆட்கொள்ளணும்னு சார், அவன் ஆட்கொள்ளணும் வந்ததுக்கு அப்புறம் யாராவது தப்பிக்க முடியுமா என்ன? அதை எப்படியெல்லாம் ஒரு நாடகமா நடத்துற மாதிரி. பித்தனுமாக பின்னும் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாலும், சொல்றான் சுந்தரத்தை, நீ என்ன பித்தன்னு பேசு, பேயன்னு பேசு, நீ என்ன வேணாலும் பேசு, சொன்னாலும் யாரும் அவற்றால் நானேன், அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் வெக்கப்பட மாட்டேன் சாமி சொல்றான். அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்படல. அத்தனைக்கும் என்னை ஒன்றும் அறிந்திலையாகின்றார். இவ்வளவுக்கும் காரணம் நான் யாருன்னு உனக்கு என்ன தெரியல. அத்தனைக்கும் என்னை ஒன்றும் அறிந்திலையாகில் நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றாங்க. இங்க உட்கார்ந்து நீ அந்த பேச்சு திறமையில விளையாட்டு காட்டலாம், உன்னை வேலை செய்யணும் கூட அப்படின்ட்டார். அப்பதான் அவர் சொல்லிட்டு அந்த அப்புறம் கதை தெரியும் நமக்கு. நேர திருவண்ணூர் கோயிலுக்கு போனாங்க, வந்தாங்க. கோயிலுக்கு கூட போனவங்கள்லாம் வெளியே நின்றுட்டாங்க. உண்மையான இடம். அவன் உமாதேவியாரோடு ரிஷபாரோட காட்சி கொடுக்கிறான் சுவாமி. அதை பார்த்தது யாருன்னா சுந்தரர் மட்டும்தான். இந்த பஞ்சாயத்துல எங்க பார்த்தாங்க பாருங்க, இவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா கூட வந்தவன் மேலக்காரன் மந்தக்காரன் கூட போச்சு கோயில் வாசல் வரைக்கும். ஆனா இது யாரும் சாமியை பார்க்கல. என்னது அவ்வளவுதான், யாருக்கு உண்டோ அவங்களுக்கு தான் சார். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம வேலை முடிஞ்சது சரி சொல்லியாச்சு, அவனுக்கு அடிமைன்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு, அவர் கூட பின்னாடி போன்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. அவனு இங்கெல்லாம் காட்சி கொடுக்காதவன் கோயிலுக்குள்ள போய் காட்சி கொடுத்துட்டு சொல்றான், துன்புறும் வாழ்க்கை என்னை தொடர்ந்து வந்துங்கிறான். அப்படின்னா நீ இந்த உலகத்துல வந்ததுல இருந்து நான் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கிறேன் சுவாமி சொல்றான். துன்புறும் வாழ்க்கை என்னை தொடர்பு அற அப்படின்னா அந்த உலக பந்தத்திலிருந்து உன்னை நீக்கணும்னு நான் உன் கூடைய தொடர்ந்து நன்புல மறையோர் முன்னம் நாம் தடுத்து ஆண்டோம்.
அதனால நான் தான்டா உன்னை தடுத்து ஆண்டது அங்கேன்னு சுவாமி தான். இதுதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்டது. இல்லைன்னா அந்த பக்கம் கல்யாணம் ஆகி அப்படி பெருக்க வேண்டியவரை இந்த பக்கம் எடுக்கும். அருமையான இடம். அதான் சுந்தரர் கதறி தருணம். ஏன்னா இப்பதான் அது சுவாமின்னு தெரியாம இவ்வளவு நேரம் திருப்பத்தூர்ல இருந்து திருவண்ணூர் வரைக்கும் பேசிட்டுலாம் வந்திருக்கு. இப்ப காட்சியை பார்த்த உடனே தான் இன்னும் தெரிஞ்சா எப்படி இருந்திருக்கும். அந்த சூழலை யோசிச்சு பாருங்க. சீரியல் என்னெல்லாமோ போடுறான் சார், இது ஒரு சீரியல் எவனாவது எடுக்கிறான பாருங்க சார், எப்படி இருந்திருக்கும் சார் அந்த காட்சி இல்லைங்களா? சீரியல்ல எவ்வளவு பொம்பளை செத்தைகளை நம்ம வீட்டு பொம்பளையில அழுதுகிட்டு இருக்கு. இதை பார்த்துல அதான் சொல்றேன், என்றெடு ஓசைகளாயின் அவன் அப்படி சொன்ன உடனே அந்த யோசை கேட்ட உடனே சுந்தரர் எப்படி இருந்தார்? ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறிங்க. ஈன்ற ஆண், அந்த கன்றுனுடைய ஓசையை, அந்த அம்மா பசுனுடைய ஓசையை கேட்ட கன்று எப்படி இருந்திருக்கும் அது மாதிரி சொல்றாரு. ஈன்ற கனைப்பு, ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி நிரம்பி கரி கர சரணாதி அங்க துண்டிய புலகமாக தொழுதகை தலைமேலாக மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்றார். இதுதான் ஈர்த்து என்னை ஆட்கும். மன்றுளீர், மன்றுளீர்னா தில்லையில, மன்று என்பது நடனமாடுற இடம். அங்க இருக்கிற பெருமான் நீரா என்னை ஆட்கொள்ளுன்றதுக்காக வலிய நீங்க அங்க இருந்துங்க வரணுமா? இதுதான் உருக்கம். அது என்ன வேறுனா, இந்த இடத்துல தான் ஒரு கன்று போல, சுவாமி பசு போல அப்படின்னு பாடினார் ஓமைய. இதே ஓமைய சேக்கலார் சுவாமிகள் திருவையார் நிகழ்ச்சியில சொல்லுவார். இவர் இங்கிருந்து ஓலம் அப்படின்னு சொல்லி பாட கூப்பிட, கடைசியா சுவாமி அங்கிருந்து ஓலம்னு சொல்றான். அப்படின்னா காவிரி தண்ணி விலக போகுது, அதுக்கு முன்னாடி சுவாமி ஓலம்ங்கிறான். அப்ப சுந்தரருடைய வார்த்தை கேட்டுட்டு இப்ப சுவாமி சொல்லும் அதே ஓமையை பயன்படுத்துறார். மன்றி நிறைந்து நடமாட அல்லார் தொல்லை ஐயாற்றில், திருவையாறுல கன்று தடை உண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் குனிற்றாபோல் சுவாமிய சொல்றாரு. ஒரு கன்று எங்கேயோ மாட்டிக்கிட்டு அது சத்தம் கொடுத்ததுன்னா கேட்ட தாய்ப்பஸ் எப்படி கதறிடும், அது மாதிரி சுவாமி கதறினாங்கிறார். அங்க கன்று தடை உண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றாபோல் ஒன்று உணர்வாய் சராசரங்கள் எல்லாம் கேட்க, சராசரங்கள் எல்லாம் கேட்கன்னா அகில உலகம் கேட்கிற சுவாமி ஓ என நின்று மொழிந்தார். அவன் அங்கிருந்து இவர் இங்கிருந்து ஓலம்ங்கிற, அவன் அங்கிருந்து ஓலம் மொழிந்தார். பொன்னிமா நதியும் நீங்கி நெறி காட்ட. இரண்டாவது இடம். இதே ஓமைய கடைசியில வெள்ளாணி சருக்கத்துல மேல கொண்டு போறப்பவும் அதே ஓமைய சேக்கலார் பயன்படுத்துறார். அங்க மேல கைலாயத்துல உள்ள போய் பெருமான்ட்டே போயாச்சு. உள்ள அங்க உள்ள அந்த காட்சி எப்படி இருந்ததுங்கிறாரு. சென்று கண்ணுதல் திரு முன்பு, சுவாமி முன்னாடி போய் கண்ணுதல்னா நெற்றிக்கண்ணையுடைய பெருமான். சென்று கண்ணுதல் திரு முன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து சேனடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்தது என. எங்கேயோ தூரத்துல தனியா விடப்பட்ட கன்று ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தாய்ப்பசோடு சேர்ந்த மாதிரி சுவாமிகிட்ட போய் சேர்ந்தாராங்க. இந்த கன்று எது? சுந்தரங்கிற கன்று சுவாமிங்கிற பசுட்ட போய் கன்று கோவினை கண்டடைந்தது என காதலின் விரைந்து எய்தி நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளர்ப்பாக தொன்றும் மேனியர் ஊரனே வந்தனை என்றனர் உலகம். அவன் பாருங்க, சுவாமி சுந்தரர் பெருமான வான்னு வரவேற்கிறாங்க. ஊரனை வந்தனை என அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் தான் ஈர்த்தென்னை ஆட்கொண்டார். அப்படின்னா இந்த எல்லாரையுமே அவன் எப்படி ஆட்கொள்றான்னாரு, அந்தந்த நேரத்துக்கு வருமாறு ஆட்கொள். அப்புறம் சமையல் நேரமே அதான் நடந்தது. இந்த அக்கா 40 வருஷமா வழிபாடு பண்ணிட்டு, வழிபாடு பூரா திருவதி பெருமாண்ட பண்ணது அக்கா. முறையா செஞ்சாங்க. அக்காவே குளம் வெட்டி இது பண்ணி நந்தவனம் அமைத்து பூ பறிச்சு எல்லாருக்கும் நம்ம பூ போடுறோமே, அது மாதிரி அக்கா காட்டின நெறி அதெல்லாம் அப்படி வழிபாடு செஞ்சாங்க. சாமிகிட்ட செஞ்ச வழிபாடெல்லாம் என்ன கேட்டாங்க? புண்ணே ஒண்ணுதான், என் பின்னே வந்தோனை அப்படின்னா தம்பிய அந்த பரசமய கூலியில இருந்து எடுத்து சைவத்தை தந்து அருள வேண்டும் பெருமான். இவ்வளவுதான் கேட்டார். ஒண்ணு கேட்கல. என் தம்பி நல்லா இருக்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு பாக்கேன், அதெல்லாம் கேட்கல அந்த அக்கா. என்ன கேட்டது பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் கேட்டது. வேற இடத்துல போய் இருக்கான், பார்த்து திரும்ப குணம் தரும், இவ்வளவுதான் கேட்க.
இதைத்தான் காலையில பூசைக்கு போய் கேட்குது, மத்தியானம் போய் கேட்குது, சாயங்காலம் போய் கேட்குது, பள்ளியறையிலும் போய் கேட்குது. இந்த அக்கா இதைத்தான் கேட்குது. என்னங்க 40 வருஷமா 6 கால பூசையும் போய் கேட்கு. என்ன கேட்டதுன்னாரு, போனோம் தம்பி பெருமானே, தம்பி கேசு கொஞ்சம், இந்த கேஸை கொஞ்சம் பார்த்து சீக்கிரம். இதுதான் வழிபாடு. தனக்குன்னு எதுவுமே கேட்கல இந்த அக்கா. இப்ப சாமி செய்யறான். அதுவும் பாருங்க, ஈர்த்து அங்க அக்கா சொல்ல, மண்ணு தபோதனியார்க்கு கனவின்கண் அளவிடையார். தபோதனியார்னா திலவுதர். அந்த அம்மாவுடைய கனவுல போய், உன்னுடைய மனக்கவலை நீ ஒளி. அடே அப்பா, உன்னுடைய மனக்கவலை நீ ஒளிங்கிறான். இதுதான் சைவத்தில் உள்ள பெரிய சக்தி. பெருமானை வழிபாடு செய்யற அடியார்களுக்கு மனக்கவலை கிடையாது. ஏன்னா பெருமான் பார்த்துக்க சொல்லிட்டாரு, உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ உடன்பிறந்தான் முன்னமே முனியாகி எமையடைய தவம் செய்தான். அவன் முந்தைய பிறவிலேயே முனியா வந்து என்னை அடையணும்னு தவம் செய்தான். அதனால அன்னவனை இனி சூளை மடுத்து ஆள்வன் என அருளின்றார். அவனை சூளை கொடுத்து நான் ஆட்கொள்ளி ஈர்த்து தானே. அது வரைக்கும் சமணத்துல நல்லா உட்கார்ந்து இருந்தது. தர்ம செய்யணும்னு வட்டம் வர்றது போறதெல்லாம் காலில் விழுது, நல்லா இருக்கு இதுன்னு உட்கார்ந்து இருந்தது. ஒரே நாளுக்கு சூளை நோயை கொடுத்தான். அப்படியே கதை மாறிடுச்சு. சூளை நோய் வந்துட்டு அங்க இருக்கவங்க என்ன பண்ணிடலாம் பார்த்தாங்க, ஒன்றும் சரியா வரல. அருமையான இடம், என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க, எப்பவுமே ஒரு துன்பம் அதுன்னு வரும் பொழுதுதான் சொந்தம்லாம் ஞாபகத்துக்கு வருது. நல்ல இதுல இருக்கும்போது ஒன்றும் தெரிய மாட்டாங்க. இப்பதான் அக்கா ஞாபகம் வந்தது. அதனால என்ன பண்ணாங்க, யாரையோ ஒரு ஆள் அனுப்பிச்சு அக்காவிட்ட கதை செயல் சொல்லி விடணும். ஏன்னா இந்த ஆள் உடனே அங்க போனா மாலை மரசில் போட்டு கிழிச்சிருவான், அது எதிர்கட்சி. அதனால உடனே போக முடியாது. அதனால என்ன பண்ணாரு, யார் அனுப்பி விடுறது, எவனை அனுப்பிச்சா அவன் வெளியே போய் ஊதிடுவான். எவனை நம்ப முடியும் அந்த காலத்துல. அதனால தனக்கு உணவு பண்ணி போட்டு இருந்த ரொம்ப நம்பிக்கையான ஆளு அவன் அனுப்பிச்சார். இந்த ஊட்டுவான அவன் எப்ப அனுப்பிச்சாரு, நீ நைட்டோட நைட்டு போ, காலையிலக்குள்ள வந்து அப்படின்னு போனது தெரியாது வந்தது. அக்காட்ட போய் சொல்லு, அக்கா உடனே ஏதாவது மருந்து இருந்து கொடுப்பாங்க நமக்கு, அப்படியான்னு சொல்லுவாங்கன்ட்டு அனுப்பும். இந்த ஆள் போன உடனே வந்து இதுக்கு நல்ல முந்த நாள் தான் அவரு கனவுல சொல்லிட்டாரு. ஆனால இவன் உள்ள போனோடனே அந்த அக்கா பாருங்க, 40 வருஷமா தம்பியோட தனியா இருக்கு. தம்பிக்காகத்தான் உயிர் வாழு. இப்பம் இல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடியே அது தன்னுடைய கணவனார் கணவன் நிச்சயிக்கப்பட்ட கணவனார் கலிப்பகையார் போர்ல இறந்தார் தெரிஞ்ச உடனேயே உயிர் விட போனது. தம்பி இது வந்து காலில் விழுந்த உடனே தான் உயிர் வாழு. அப்படியே சொல்லு, எந்தையும் எம் அம்மானையும் என அவருக்கு என கொடுக்க இசைந்தார்கள், அந்த முறையால் அவருக்கே உரியதனால் இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பன என முயற்சித்தார். சேக்கலார் அம்மா அப்பாவும் அவருக்குன்னு என்ன முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இந்த அவருக்கு உள்ளது. அப்ப அந்த ஆள் போயிட்டாருன்னா நான் இங்க இருக்கக்கூடாது, அதனால என்ன உன்னை தற்கொலை செய்ய முயற்சித்தார்னு சொல்லல, வார்த்தை கவனமா போட்டார். இவ்வுயிரை அவ்வுயிரோடு போயிடணும். அப்பதான் தம்பி வந்து காலில் விழுது. அப்பா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, நீயும் போயிட்ட, மாமாவும் போயிட்டார், நீயும் போயிட்டேன்னா. அதனால அது தம்பியார் உளராக வேணும் என வைத்ததையா அம்பன் முனி நூல் தாங்காது அனைத்து ஏற்கும் அருள் தான் கேட்கிறார். தம்பி உயிர் வாழ வேண்டும்ங்கிறதுக்காக உயிர் வாழ்ந்த அக்கா, 40 வருஷம் வழிபாடு செய்யற அக்கா, இப்ப தம்பி இடத்துல இருந்தாரோ ஆள் வாரான், உடனே என் தம்பி நல்லா இருக்கானா அப்படின்லாம் கேட்கல. பழுது யாரும் உலகோன்னு அங்க ஏதாவது ப்ராப்ளமோ அப்படின்னு தம்பி வந்த உடனே அவன் சொல்லிட்டான், தம்பிக்கு பெருமை வைத்தவழிங்க படுபட்டாரு, எல்லா மருந்து எல்லாம் கொடுத்து பார்த்தோம், ஒண்ணுக்கு வேலைக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். கதை எப்படி போயிருக்கணும், அப்படியா என் தம்பிக்கா வைத்தவழியான்னு உடனே கொடியில கிடக்கிற ஒரு சேலை எடுத்து மடிச்சு மஞ்சப்பையில வச்சு இடுக்கல வச்சுட்டு கூட பாஞ்சு போயிருக்கணும்ல. அக்கா போகல. அதுதான் அக்கா. அக்காவினுடைய கண்டிப்பு தான் பின்னாடி தம்பியினுடைய உறுதிப்பாடெல்லாம் பாட்டுல வந்தது. வரலன்னு சொல்லிச்சு. நன்கரியா அமன்பாளி நன்னிகளேன் என்று சென்று அவனுக்கு உரைன்னு சொல்லிச்சு பாரு. நன்கரியா அமன்பாளி, அவன் தான் விவரம் தெரியாம சமணர்களுடைய இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான்னா நான் வரமாட்டேன் என்று அவருக்கு இல்ல அவனுக்கு. அக்கா சொல்லலாம், இருந்தாலும் எப்படி சொல்லிச்சு பாருங்க. நன்கரிய அமன்பாளி நன்னிகளேன் என்று சென்று அவனுக்கு உரைஞன். அதுல கூட ஒரு பெரிய நயம். திலகவதியாரே திருநாவுக்கரச அவன் இவன் பேசுனது 2 இடத்துலதான், பெரிய ஒரு இடத்துல. வேற இடம் இருந்தா அவரோட பார்த்து சொல்லுங்க பெரியவங்க எல்லாம். நான் படிச்ச வரைக்கும் 2 தான். ஒண்ணு, இந்த அக்கா வந்து வழிபாடு செய்யறாங்க, அவன் சமணத்துல இருக்கிறார், திரும்ப சைவத்துக்கு வரணும்னு கேட்டு என் பின்னே வந்தோனை அப்படின்னு போட்டாங்க வழிபாட்டு. இந்த இடத்துல சொல்றாங்க, நன்கரிய அமன்பாளி நன்னிகளேன் என்று சென்று
அவனுக்கு உரைவன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப இருந்தாலும் உடனே போனாரு, போய் சொல்லிட்டாருப்பா. அக்கா ஏதாவது சொன்னாங்களா, என்ன சொன்னாங்கன்னாரு. நான் தலை தப்பிச்சு வந்து தெம்பரா முன்னையும் அந்த அக்கா அப்படி சொல்லிட்டு அப்படின்ன உடனே துண்டிகை கை எல்லாத்தையும் கலட்டினார், துணியெல்லாம் மாத்தினாரு. இரவோட இரவா மறுநாள் கிளம்பி இங்க வரார். கிட்டத்தட்ட காலையில ஒரு 3:30 4 மணிக்கு வந்திருப்பார் போல தெரியுது. ஏன்னா அக்கா கோயிலுக்கு கிளம்புறாங்க, கையில தோண்டி எல்லாம் எடுத்துட்டாங்க, தண்ணி கொண்டு இது பண்றதுக்கு சுத்தம் பண்றதுக்கு. அந்த டைம்ல வந்து சேர்றாரு. வந்து காலில் விழுந்த உடனே வந்து அக்கா என்ன சொன்னாங்க பாருங்க. திருநீர் கொடுக்குறேன், அக்கா கொடுக்குற மருந்து வைத்து வலிங்க. கைலை குன்றுடையார் திருநீற்றினை அஞ்சலு தோதி கொடுத்தார்னார். திருநீரை வாங்குறார். திலகவதியார் திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாள் வந்ததென்று வாங்குமே வைத்து குறைஞ்சது. அக்கா என்ன சொன்னாங்க பாருங்க. இப்போ பணி செய்வீர்ங்கிறார். டேய் பணி செய்டானே சொல்லல. சமணத்துல இருக்கும் பொழுது 2 தடவை போட்டாங்க. என் பின்னே வந்தோனை நாங்க நன்கரிய அமன்பாளி நன்னிகிலேன் என்று சென்று அவனுக்கு உரைமைன்னு சொன்ன அக்கா. இப்ப சைவத்துக்கு வந்தோன்னு என்ன சொல்லிட்டாங்க, பணி செய்வி. பணி பண்மேல, அதுக்கப்புறம் பேசுறதுலாம் பண்மேலதான் பேசுறாங்க அக்கா வந்தது. அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சூளையை கொடுத்து ஈர்த்து ஆட்கொண்டது. அதுதான் சொல்ல. அங்கேயுமே ஞானசம்பந்தருடைய நிகழ்வுகளுமே பாத்தீங்கன்னா அது நாள் வரைக்கும் கூட சிவபாதையர் கூட வரணும்னு அழல அந்த குழந்தை. அன்னைக்கு வந்து வாரேன்னு சொல்லுது. ஏன்னாரு பெருமானுடைய திருவிளையாட்டு தானே. அதனால வந்து நமக்கெல்லாம் தோழி சிவன் பாட்டு கிடைக்கணும், அதுக்காக அந்த ஆள் பண்ண வேலை அது. ஏன்னா அது 3 வயசான குழந்தை என்னைக்கெல்லாம் அழுதுருக்கலாம்ல, அழல. வேத சொல்றாரு அப்படியே. மேதகை இந்நாளில் வேறொரு நாள் வேத விதி நீதிமுறை சடங்கு நெறி முடிப்பதற்கு நீராட சோபதேந்து அதுக்காக போறார். தாதையார் போம்பொழுது தம் பெருமான் அருள் கூட, அதாவது சொல்றாரு இந்த குழந்தை ஏன் அழுதுச்சுன்னாரு, எம்ம பெருமானுடைய அருள் அது அழுதுச்சுங்கிறார். தம் பெருமான் அருள் கூட சோதிமணி மனை முன்பில் தொடர்ந்து அழுது பின் சென்றார். அப்படி தொடர்ந்து அழுது பின் சென்ற காரணம் யாருனாரு, பெருமான் அருள் கூட. அதுதான் ஈர்த்து. வீட்டுல இருந்து குளத்தங்கரைக்கு ஈர்த்தது, கல்யாண வீட்டுல போய் மாப்பிள்ளையை ஈர்த்தது, சமணத்துல இருந்து அக்காவுடைய வீரட்டானம் கோயிலுக்கு ஈர்த்தது. இது எல்லாத்தையும் வச்சு அங்க திருப்பெருந்துறையில குதிரை வாங்க போன ஆளை ஈர்த்தது. அது ஒரே எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. எந்தைன்னா தந்தைன்னு பொருள். அப்படின்னா வந்து என்ன பண்ணாரு, குழந்தைகளை நல்ல நிலையில வைக்கிறதுங்கிறது தந்தையாருடைய கடமை. அதனால சுவாமி வந்து என்ன பண்ணாலும் தந்தை போல இருந்து நம்மை நல்ல இடத்துல கொண்டு வைப்பானா. நம்ம நல்ல இடம்னு சொல்லி நல்ல வேலை பண்ணோம், நல்ல கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு வைப்போம். 2 வீடு வாங்கி வச்சாச்சு அவனுக்குன்னு நம்ம வைக்கிறது. சுவாமி வந்து நல்ல இடம் குறைக்கணும், முக்தி இருந்தோம் அவன் திருவணியில உண்டு. நம்ம இங்க ஒரு வீடு வாங்கி வைப்போம், அவன் வீடு பேரு கொடுத்து வைப்பான். இதான் அவன் தந்தையா செய்யறது. அதனால சொல்ற எந்தை என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அவன் தான் கூப்பிட்டாங்க. ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம் வா வா என்னை பூதலத்தை வலிந்து அழைத்து ஆட்கொண்டான். அப்படியே தான் சொல்றேன். ஏற்கனவே எல்லாரும் திருவாதூர் பானம் படிச்சோம். திருவாதூர் பானத்துல அப்படியே கொட்டுனாரு சுவாமி. இதிர வாங்க போனவர் தானே, அவன் தானே கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே இவர் வந்து முதல்ல அங்க ஏதோ வேத பாராயணம் சத்தம் கேட்குது, யாரோ சொல்றாங்கன்ட்டு தன் கூட இருந்தவர் அனுப்புற. அவன் போயிட்டு வந்து சொல்றான், சிவபெருமானை ஒத்த உருவிலே ஒருத்தர் உட்கார்ந்து படம் சொல்றாருங்கிறான். அப்பவும் கூட இவர் உடனே போகல. அவர் கூப்பிட்டார். உடனே வந்து என்ன பண்ணார், அந்த சிவிகையிலேயே போய் மந்திரி நேர முன்னாடி போய் இறங்கலையா, கொஞ்சம் முன்னாடி சிவிகையை நிப்பாட்டிட்டு இறங்கி போகும்பொழுது எப்படின்னாரு, மந்திரியாம் மேன்மையுடன் வந்து நின்றாருன்னு சொல்றாரு. மந்திரியாத்தான் போய் நின்றுக்கிறார். ஏன்னா உடனே நேர போய் காலில் விழுந்தா மறுநாள் பேப்பர்ல ஊட்டுவான். அதனால மந்திரியா தான் நிக்கணும் அங்க. அதனால மந்திரியாம் அது கூட சொல்லுவாரு, அன்பு மண்டிய நெஞ்சினில் வணங்கி வணங்காதோர் மந்திரியார் மேன்மையுடன் வந்து நின்றார். அன்பு மண்டிய நெஞ்சில், மண்டின கூச்சு கிடக்கிறது. அன்பு அவ்வளவு கூச்சு கிடக்குதான் சுவாமி மேல. அன்பருக்கு அன்பன் இவரு. அதனால அன்பு கூச்சு கிடக்கு. அந்த அன்போட சுவாமி முன்னாடி வந்து அன்பு மண்டிய நெஞ்சினில் வணங்கியும், உள்ள வணங்கிட்டு வெளியே வணங்காத மாதிரி. என்ன நேரம் போன உடனே வணங்கினாம்னு வச்சுக்கோங்க, மந்திரியாரு சாமியாரு கூப்பிடு போட்டாருன்றான். அதனால வந்து சொல்லப்படாதுன்ட்டு என்ன பண்றாரு, அன்பு மண்டிய நெஞ்சினில் வணங்கியும் வணங்கார் போல் வணங்காத மாதிரி மந்திரியார் மேன்மையுடன் வந்து நின்றார். அப்புறம் தான் அவங்களுக்குள்ள சம்பாஷணம் நடந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியாத படிச்சோம். அப்போ சுவாமி ஈர்த்து அதுலதான் வந்தான்.
வந்தார். அது அப்படியே சொல்றார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில். கூர்த்தமை ஞானம். ஞானம் என்று சொன்னாலே ரொம்ப உயர்வு. ஞானம் என்று சொன்னால் மெய்ப்பொருளின் தன்மையை உள்ளவாறு உணர்தல், அதான் ஞானம். அது மெய்ஞானம். அது எப்படின்னாரு? கூர்த்த மெய்ஞானம்னார். கூர்த்த அப்படின்னா ரொம்ப கூர்மையாக, அப்படின்னா அது அவனுடைய பதிஞானத்தாலே நிகழ்வு. இந்த பாச ஞானத்தால பசுஞானத்துல எல்லாம் நிகழாது. பதிஞானத்தாலே அவனை, அப்படின்னா அவன் தருகின்ற ஞானம் சிவஞானம். அதை கொண்டு கூர்த்த மெய்ஞானத்தால், அதனால் அதை அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார். அப்ப பெருமானை எப்படி அறிய முடியும்னாரு? அவன் சொல்லுகின்ற அந்த நிலையில தான் அறிய முடியும். வேற எந்த வகையிலும் அறிய முடியாது. அவனை நாமாகவே நூல் மூலமாக அறிய முடியுமா? முடியாது. அவனை பற்றி யாராவது சொல்லி கேட்டு அறியோம் உன்னை கண்டு அறிவாரை சொல்லிட்டாரு. அப்படிதானே சொல்றாரு. சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து சொல்றாரு. ஆனால பெருமானை பார்த்தோம், எங்களுக்கு நல்ல தெரியும்னு யாராவது நம்மகிட்ட வந்து சொன்னாங்களா? இல்ல. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உன்னை கண்டறிவாரை. சரி, நூல் எங்கேயாவது இருக்கான்னாரு. மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவு அறியான் நுண்ணியனாய் வந்த அடியேன்பாதே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் தான் சொல்றார். அப்ப நூல்ல எங்கேயாவது முழுமையா சொல்ல முடியாது. சொற்பதத்தார் சொற்பதமே கடந்து நின்ற சொலற்கு அரிய சூழலாய் இது உன் தன்மையினர். அப்புறம் சொல்ற பெருமானை யாராலும் முழுமையா சொல்லி முடிக்க முடியாது. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால்வேதத்து அப்பால் என்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கு அரிய சூழலாய் இதுவும் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் கடகமாமணி நிறத்தெம் கடவுளானே. அப்படிதானே சொல்ற. சுவாமிய நூலால காரைக்கால ஒரு திட்டிட்டு போயிடுச்சு. நூலறிவு பேசி நுழைவில்லாத அத்திரிகள். பெருமான் அந்த நூலை வச்சுட்டு பேசி என் குணம் அது எல்லாம் எனக்கு பெருமானை பத்தி தெரியும் நிலத்து ஊர் திரிப்போடான்னு சாபம். அப்பர் சாமிகள் தான் இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். சொல்ற திருவாதிரை பதிகத்துல கடைசியில கொண்டு வைக்கிறார். முத்துவிதான மணிபொற்கவரி சொல்றாரு. பெருமானை அங்க வழிபாடு செய்ய வந்தவங்க யாரெல்லாம்னு சொல்றாரு. ஞானசம்பந்தர் கேட்டு இந்த பதிகத்தை பாடுறாரு. அப்ப அங்க யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் சொல்றாரு. நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் அப்படிலாம் சொல்றாரு. பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. திருவாரூர்ல இருந்து வந்திருக்காங்க. பக்கத்துல திருவாஞ்சியம் வந்திருக்கு, மன்னார்குடி இப்படியும் இருக்கு. சேயாருங்கிறாரு. திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, அந்தமான்ல இருந்து வந்திருக்கு. அப்படி சேயார் நல்லார் நல்லவர்கள் வந்திருக்காங்க. தீயார் அதெல்லாம் முன்னாடியே சொன்னோம். மனம் ஒன்றி வழிபாடு செய்ய இயலாத தீயார் ஒரே எழுதினார். அப்படி அவங்க எல்லாம் எல்லாரும் இருக்காங்க. அதுவும் நாள்தோறும் 10 நாளும் அவ்வளவு கூட்டம். இப்படியே சொல்லிட்டே வந்தவர் கடைசியில ஒண்ணு சொல்றாரு. யாருன்னு ஒருத்தர் போடுறாரு. அது அப்பர் சுவாமிகளுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அருள் கண்ணால பார்த்தது வேற எவனுக்கும் தெரியும். நம்ம எல்லாம் போன தெரிஞ்சிருக்காரு. துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏற்றும் நாள்கள் என்பாரும் நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளாம் அது வண்ணம். என்ன சொல்வார்? நுண்பின் எம்மை நுழைய பணியன. பெருமானே உன்னுடைய அன்புக்குள்ள நுழைஞ்சு உன்னே நினைச்சிட்டு இருக்கணும், வேற ஒண்ணும் இல்லப்பா. அது ஒண்ணுதான் கேட்கறோம் இந்த 10 நாள்ல அப்படின்னு வழிபாடு செய்யறவங்க இருக்கிறாங்களாம். அவங்க முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன வழிபாடு. அது வேணும் இது வேணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், பேத்தி பேரம் சீக்கிரம் வரணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அதெல்லாம் அது ஒரு பக்கம். அதுவும் கேட்டதெல்லாம் இருக்கு. இது என்ன கேட்டுதான் ஒரு சாரார் என்ன கேட்டிருக்காங்கன்னாரு. நல்லப்பா படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒன்னு அனுபவிக்கணும்ல. நாங்க இந்த அனுபவம் வரணும் எங்களுக்கு, வேற என்ன கேட்கணும், அவ்வளவுதான். நுழைய பணியே என்பாரும் அப்படிதான். அதுதான். அப்ப சுவாமிய நூல் வடிவில் எல்லாம் சொல்லவே முடியாது. அதைத்தான் ஒரே வார்த்தையில கூர்த்த மெய்ஞானத்தால் அன்றி வேற எதுவும் பண்ண முடியாதுன்னா கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார். அவர்களுடைய கருத்திலே பெருமான் இருப்பார். அடுத்த வாரம் வரைக்கும் அவருடைய கருத்துல இருக்கட்டும். என்ன கருத்துல வச்சிருக்காருன்னா அடுத்த வாரம் நமக்கு அதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, இதற்கெல்லாம் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கலந்து சிறப்பித்த பெரியவர்கள், ஏற்பாடு செய்த பெரியவர்கள்
இன்னைக்கு நம்முடைய திருமுறை பேராசிரியை அக்கா ஜெயாக்கா வரும் வந்துட்டாங்க, பெரிய சிறப்பு. அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி வாழ்த்து சொல்லி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசைக குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்விமல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.